ஓகே. ஸோ மைய நிர்வாகம் அப்படின்னும்போது என்ன மைய நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க முகலாயர்கள் பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கட்டடக்கலையில எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மைய நிர்வாகம்னா சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்பவுமே சொல்றது தான் சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து எல்லா அரசாங்கத்துலயுமே இருக்கும். இப்போ வந்துட்டு குப்தர்கள் என்ன சென்ட்ரலைசேஷனா, டீசென்ட்ரலைசேஷனா இல்ல நீங்க எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய பாயிண்ட் வந்து அவங்க மைய நிர்வாகமா, இல்ல மைய நிர்வாகம் இல்லாததா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ முகலாயருடைய நிர்வாக கட்டமைப்பில் உயர்நிலை தலைவராக இருக்கவர் யாருன்னா பேரரசர். அதாவது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் இருக்கவங்க யாருன்னா பேரரசர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரரசர் அப்படின்ற அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டங்களை வந்து ஏற்றவும் செய்கிறாங்களாமா. பேரரசர் அப்படின்றவங்க வெறும் அரசருடைய அந்த பதவி பார்த்தீங்களா, அதில் மட்டும் இல்லாமல் நிறைய என்ன பண்ணுறாங்க சட்டங்களை இயற்றுறவங்களாகவும் இருக்காங்க இந்த முகலாயர்களுடைய மைய அரசை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டங்களை இயற்றுவதை தாண்டி அதை வந்து செயல்படுத்துறதும் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசருடைய வேலை என்னன்னா மக்களை காக்கிறது அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு முன்னாடி அரசர் அப்படின்றவர் தான் மொத்த எல்லா தலைவர்களுக்குமே அதிகபட்சமான உயர்நிலை தலைவராக இருக்கவர். ஓகேங்களா? உச்ச உயர்நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது மட்டும் தாண்டி சட்டங்களை இயற்றி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரத்தும் இந்த பேரரசர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே என்ன பண்ணுறாருன்னா படைகள் எல்லாத்துக்குமே தலைமையாகவும் இருக்கார். தலைமை தளபதின்னு சொல்லுவாங்க. படை தளபதின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது ஆரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ARIZ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்துட்டு டெல்லி சுல்தானியங்களில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கோம் தான். ஸோ மிலிட்ரி பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? படைகள் அதாவது பேரரசாகவும் அவர் இருக்கார், சட்டத்தை இயற்றராகவும் இருந்து சட்டத்தை இயற்றி செயல்படுத்தவும் செய்கிறாரு. இதை தாண்டி அவர் வேற என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர் வந்து படைகளுடைய தலைமை தளபதியாகவும் இருக்காராம். என்ன படைகளுடைய தலைமை தளபதியாகவும் இருக்கார். அதே நேரத்தில் நீதி வழங்குபவரும் இருக்கார். ஓகேங்களா? அப்போ அவருடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் இவ்வளோத்தையும் இருக்கார் பார்த்தீங்களா, அதில் வந்து அமைச்சர்கள் குழுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குதாமா. இந்த எல்லா ரோலையுமே அரசர் பண்ணுறதுனால ஸோ சில அமைச்சர்கள் குழுக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா பேரரசராக இருக்கார். அந்த பேரரசர் அப்படின்னும் போது லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. என்னது லானா உங்களுக்கே தெரியும். ஸோ லா அப்படின்னும் சட்டம் இயற்றி சட்டத்தை செயல்படுத்துகிறாரு. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை நீதி வழங்குபவர்னு சொல்லுவோம். அதாவது லா. ஸோ லா அண்ட் தென் அரசர். அதுக்கப்புறம் என்னென்னா மிலிட்ரி பொறுத்த வரைக்கும் படை தளபதி, அதுவும் தலைமை தளபதியாக இருக்கார். ஓகேங்களா? ஸோ மைய நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பாயிண்ட் முக்கியம். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் குழுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அமைச்சர் குழுவில் இடம்பெற்றிருக்கிற மிக மிக முக்கியமான அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வக்கீல் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய அட்வொகேட்டா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இல்லை, வக்கீல் அப்படின்னா WAKILனு வரும். ஓகேங்களா? ஆங்கிலத்தில் வக்கீல்னா பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம PM அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தற்காலத்தில், அந்த பிரதம மந்திரியை தான் அவங்க முகலாயர்களுடைய டேர்மில் வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அரசருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணியிருப்பாங்க முகலாயர்களுடைய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்கீல் தான், பிரதம மந்திரி தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த வசீர் இல்லைனா திவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகளை வந்துட்டு கணக்கு பார்க்குறவங்க தான் இந்த வசீர் அல்லது திவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசீர் அப்படின்றது என்ன ஆகுனா சில எம்பையர்கள் டேர்மில் PMஆ கருதுவாங்க, இல்லை CMஆ கருதுவாங்க. ஓகேங்களா? அதாவது பிரதம அமைச்சராகவோ சீஃப் மினிஸ்டராகவோ சில எம்பையர்ஸ் அதாவது சில அரசர்களையோ, இப்போ சில விஜயநகரை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் வராது, டெல்லி சுல்தானியமில் வேறு வரும். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. வசீர் அப்படின்றது வந்து இங்கே சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ கிடையாது. முகலாயர்கள் பொறுத்த வரைக்கும் வசீர் அல்லது திவான் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அவங்க வந்து ரெவென்யூ அதாவது செலவுகளை பார்க்குறதோ, இல்லை வந்து ரெவென்யூ அதாவது வருவாய் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, வருவாய்த்துறை, இந்த வந்து அவங்க கண்காணிக்கிற வேலையோ இல்லை வந்து இதோடைய கணக்குகள் பார்க்குற வேலையோ மட்டும்தான் செலவு கணக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, வரவு கணக்கு, இதை பார்க்குற வேலை மட்டும்தான் வந்து இந்த வசீருக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது பேரரசு. அந்த பேரரசர் சட்டத்தோடைய யாராக இருக்காங்கன்னா சட்டம் இயற்றுபவராகவும் இருக்கார், அதை செயல்படுத்துகிறாகவும் இருக்கார், நீதி வழங்குபவராகவும் இருக்கார். இதை தாண்டி படையில் தலைமை தளபதியாக இருக்கார். சில இம்பார்ட்டண்டான குழு அமைச்சர்களுக்கு இது இம்பார்ட்டண்டாக இருக்குது, அவருக்கு இந்த ரோல் வந்து ப்ளே பண்ணுறது. இதை தாண்டி குழுக்களில் முக்கியமான பதவி வகிப்பவர் பேர் என்ன சொல்லணும்னா வக்கீல், அவர் தான் பிரதம அமைச்சர். வசீர் அல்லது திவான் அப்படின்னு உங்களுக்கு வந்து கேள்விகளில் வந்ததுன்னா வருவாய்த்துறை அல்லது செலவுகள் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வரும். ஓகேங்களா? இதை வந்து கண்காணிப்பவர். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர்பாக்ஷி அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவத்துறை அமைச்சர். எப்படி டெல்லி சுல்தானை பொறுத்த வரைக்கும் வந்து திவானை ஆரிஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா பாபர் வந்து அதை உருவாக்கியிருப்பார் பார்த்தீங்களா, எப்படி வந்து திவானை ஆரிஸ் அப்படின்னு சொல்லுவோமோ இங்கே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர்பாக்ஷி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்படின்னா என்னன்னா ராணுவ தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மீர்பாக்ஷி என்னன்னா ராணுவத்துறையுடைய அமைச்சர் தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் மீர்பாக்ஷி அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர வேற என்ன அப்படின்னு சொன்னால் மீர் சமான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீர் சமான் அப்படின்றது என்னன்னா அரண்மனை வந்து நிர்வாகத்தோட கவனிக்கிறோம். ஓகே, அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க்ஸையும் கவனிக்கிறது தான் இந்த மீர் சமான் அவர்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா குவாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி அங்கே வாஜி அப்படின்னு பார்த்தோமோ, வாஜினா வருவாய்த்துறை, இங்கே குவாஜினா தலைமை நீதிபதி. ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் தேவையில்ல, வாஜி குவாஜி. ஓகேங்களா, வசீர் தான் வாஜின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சதாவுல் சதார். இந்த கேள்வியை இப்போ நடந்த பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. இந்த சதா உஸ் சுதார் அப்படின்னா என்னன்னா இஸ்லாமிய சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் சரியாக நடக்குதா தப்பாக நடக்குதான்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தி அதை கண்காணிக்கிறவர் தான் சதார் சுதார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் தான் சதாவு சதர். ஓகேங்களா, அதை கண்காணிக்கும் செய்வார் சரியா தப்பான்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதம அமைச்சர், வக்கீல், வாஜிர் அல்லது திவான் சொல்லுவாங்க. மீர்பாக்ஷி ராணுவ அமைச்சர், மிர்பாக்ஷி வந்து ராணுவ அமைச்சர். திருப்பியே சொல்கிறேன், மீர் சமான் அப்படின்னா வந்து சாமான்லாம் எங்கே இருக்கும் அரண்மனையில், ஸோ அரண்மனையை நிர்வாகிப்பவர் மீர் சமான். நெக்ஸ்ட் குவாஜி வந்து தலைமை நீதிபதி. சதாவு சதர் அப்படின்ற வந்து இஸ்லாமிய சட்டங்களை நிறைவேற்றியவர், அதாவது நடைமுறைப்படுத்தியவர், அந்த சரியா இல்லையான்னு பார்க்குறவர். ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து இதான் சாரியான்னு சொல்லுவாங்க அது பேர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகாண நிர்வாகம். ஓகேங்களா, மாகாண நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேரரசு இருக்குது அப்படின்னா வந்து பேரரசு கீழே வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தமிழ்நாடு அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து தமிழ்நாட்டு கீழே வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் இருக்கா, தமிழ்நாடு ஸ்டேட், அது கீழே என்ன டிஸ்ட்ரிக், அப்படி அது கீழே தாலுக்ஸ், அது கீழே போஸ்ட், அது கீழே வில்லேஜஸ் அப்படின்னு பிரிக்கிறோம்ல. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டு கீழே எப்படின்னா இப்போ சென்ட்ரல், நமக்கு வந்து சென்ட்ரல் ஒன்று இருக்கும். ஸோ டெல்லி அப்படின்றது சென்ட்ரல், ஓவராலாக வந்துட்டு இந்தியான்றது ஒரு கண்ட்ரி. ஸோ கண்ட்ரி, அதுக்கப்புறம் சென்ட்ரல், அப்புறம் ஸ்டேட்டுன்னு பிரிப்போம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் தாலுக், போஸ்ட், இப்படி பிரிப்போம்ல. ஸோ வாரியம், தாலுக், அதுக்கப்புறம் போஸ்ட், அந்த மாதிரி எல்லா அரசர்களும் ஒரு விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அது ராஜராஜ சோழன், அதாவது சோழர்களாகட்டும், பாண்டியர்களாகட்டும், இல்லை யாராக இருந்தாலும் அப்படி பிரிச்சிருப்பாங்க. ஸோ பேரரசுகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா வந்து சுபாக்களாக பிரிக்கிறாங்களாம். எப்படி பேரரசு அப்படின்றதும் மொத்த கண்ட்ரி எம்பையர் அப்படின்னு சொல்லி எம்பவர்மெண்ட் இல்லை எம்பையர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த மொத்த கண்ட்ரியை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாக்களாக பிரிக்கிறாங்க. அதாவது என்ன சுபாக்கள்னா மாகாணங்கள் இல்லை மாநிலங்களாக பிரிக்கிறாங்கம்மா. ஓகேங்களா, அதாவது மாகாணங்கள் அல்லது மாநிலங்களாக பிரிக்கிறாங்களாம்மா. ஸோ மாகாணங்கள் அப்படின்றது சென்ட்ரல் ப்ராவின்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இங்கே பார்க்கும் போதுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி இல்லைனா வந்துட்டு மிடில் ஹிஸ்ட்ரி தாண்டி வர ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது உங்களுக்கு 1600 மேலே, அதாவது 1700 கிட்டலாம் வந்துட்டு இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம எப்படி பிரிச்சிருப்பாங்க, 3 மாகாணங்களாக ப்ராவின்ஷியஸாக பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே சேம் தான் முன்னாடி இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மாகாணங்களாவோ இல்லை மாவட்டங்களாவோ, அதாவது மாநிலங்களாவோ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு பேரரசை, ஒரு எம்பையரை உங்களுக்கு வந்து ஸ்டேட்டாவோ இல்லை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க மாகாணங்களோ சென்ட்ரலாவோ பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுபா இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சுபான்னு சொன்னால் அந்த சுபாக்கு சுபேதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாராம். இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சுபா வந்துட்டு யார் வந்து தலைமை தாங்குவாங்க, அதிகாரியாக வந்து யாருடைய அதிகாரி கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபேதாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை தவிர வேறு என்னென்னா ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்கார்கள். ஓகேங்களா, சர்க்கார்னா மாவட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சர்க்கார்னு சொல்லிட்டு 2-3 மூவிஸ் கூடமே இப்போ கார்த்திக் வந்துச்சு, விஜய் ஒரு சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா சுபேதார் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகாரிகள் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எதுக்கு சுபாவுக்கு வந்து சுபேதார் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதே போல் சுபா வந்துட்டு பல சர்க்கார்கள். ஓகேங்களா, ஸோ பல மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. ஒரு சுபேதாரை, ஒரு சுபாவை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி சுபேதார், அவர் வந்து பல மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த மாவட்டங்கள் வந்து நிறைய பிரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்க்கார்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்களா, சர்க்கார்னா மாவட்டம், அந்த சர்க்கார்னா மாவட்டம். அதே போல் வந்துட்டு பழைய காலத்தில் வந்து சர்க்கார்னா வந்து கலெக்டர் அப்படின்ற மாதிரி கூட சில மூவிஸ்லாம் சொல்லுவாங்க. அதான் மாவட்ட அதிகாரி. ஓகேங்களா, கலெக்டரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுபா வந்து சுபேதார் இருக்கார். அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா பல வந்துட்டு சர்க்கார்களாக பிரிக்கிறாங்க, மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. அந்த மாவட்டங்கள்லேருந்து பிரிக்கப்பட்ட பகுதி தான் பர்கானாக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த பர்கானாவில் என்ன பண்ணுறாங்கன்னா பல கிராமங்களை வந்து உள்ளடக்கி பிரிவாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேரரசு வந்து அதாவது சுபாவை பிரிக்கிறாங்க. சுபா வந்து சுபேதார் வந்து ஆள்றாங்க, அதாவது அதிகாரியாக இருக்கார். ஓகேங்களா, சுபேதாரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
சர்க்காரா பிரிக்கிறாங்க, மாவட்டங்களா பிரிக்கிறாங்க. சர்க்கார்னா மாவட்டம், ஓகேங்களா? மாவட்டத்துலேருந்து பர்கானா, பர்கானா வந்து சில கிராமங்களா பிரிக்கிறாங்களாமா, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மாகாண நிர்வாகம், ஓகேங்களா? ஸோ மைய நிர்வாகம்ல யார் யார் பிரைம் மினிஸ்டர் யார், சீஃப் மினிஸ்டர் யார், வக்கீல் யார், இதெல்லாம் பார்த்தோம். அதே போல் மைய நிர்வாகம் அப்படின்னும் போது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகம், ஓகேங்களா? மாகாண நிர்வாகம் பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட் உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நகரங்கள் பெருநகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? அந்த நகரங்கள் பெருநகரங்கள், அதாவது சிட்டி முனிசிபாலிட்டிஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டவுன்ஸில் நகரங்கள் பெருநகரங்களில் யார் வந்து அதிகாரியாக வந்து நிர்வகிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தவால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கொத்தவால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நிர்வாக அதிகாரியாக இருப்பாங்க. எங்கே நகரத்துக்கும் பெருநகரத்துக்கும் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ நல்லா பாருங்கள், இந்த கேள்விகள் கேட்கலாம். கொத்தவால் அப்படின்றவங்க தான் நகரங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, நிர்வாக அதிகாரியாக இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வந்து நிர்வகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தவால்ன்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சட்டங்களை வந்து ஒழுங்கை வந்து அதாவது பராமரிக்கிறாங்க. சட்ட ஒழுங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சட்டம் ஒழுங்கு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. அந்தே வந்துட்டு அதை கரெக்டாக பராமரிக்கிறவங்க தான் வந்து கொத்தவால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாகம்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மாகாணம் பார்த்தாச்சு. உள்ளாட்சியில் வந்துட்டு அந்த நகராட்சி எப்படி இருக்கும், பெருநகராட்சியில் வந்து கொத்தவால் இருப்பாங்க. அவர் வந்து என்ன வேலை செய்வார் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிராம நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா சில வந்து குக்கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்துலாம் இருக்கும். சில ரூரல் பகுதியிலுமே இப்போ வரைக்கும் பஞ்சாயத்து முறை இருக்கும். ஸோ பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன் செகண்ட். கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ முறைப்படுத்தப்படாத கிராமம்னு சொல்லிட்டு சில இருக்கும். ஸோ அங்கங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அந்த வேலையை தலைவராக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்ப்பாங்க, ஓகேங்களா? அவங்க தீர்ப்பளிப்பாங்க, நீதி அமைப்பாங்கலாம் வைப்பாங்க. ஸோ அந்த நாட்டாமை படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களுடைய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மைய நிர்வாகம், மாகாண நிர்வாகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகம் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய சமுதாயம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த படை நிர்வாகம், இந்த நிலை வருவாயெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த முகலாயர்களுடைய சமூகம் வந்து எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. லேட்டர் டேஸில், அதாவது உங்களுக்கு ஒரு 11 சம்திங் 11 வந்து முகலாயர்ஸ் இருக்கும். அதில் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய மக்கள் தொகை அப்படின்றது 16வது நூற்றாண்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 கோடி இருந்துச்சாமா. அதாவது 18வது நூற்றாண்டு பொறுத்த வரைக்கும் 20 கோடியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பீடு வந்து நமக்கு சொல்லுது, ஓகேங்களா? ஸோ 16வது நூற்றாண்டில் வெறும் 15 கோடின்னு பாருங்கள், 18வது நூற்றாண்டில் 20 கோடி, ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து முகலாயருடைய சமுதாயத்தில் வந்து அவ்வளோ பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கீடு சொல்கிறாங்களாம். ஸோ இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காடம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது முக்காடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முக்காடம் அப்படின்னா என்னென்னா கிராம தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கிராம தலைவர்களை முக்காடம் அப்படின்னு சொல்லிட்டு முகலாயருடைய சமூகத்தில் அழைப்பாங்களாம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல நாட்டாமை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வந்துட்டு நடுவர் சம்திங் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அவங்க வந்து இந்த முகலாயருடைய லாங்குவேஜஸில் எப்படி சொல்லுவோம்னா முக்காடம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. கிராம தலைவர், இந்த கிராமத்தோட நிர்வகிக்கிறவங்க, இல்லைனா பஞ்சாயத்து, இல்லை பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச் 5 பேர் கொண்ட குழுக்கள் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பஞ்சாயத்து அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்கியவங்க, அவங்களுடைய பேர் என்ன முக்காடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம அளவில் வரிகள்லாம் வசூலிப்பாங்களாம், ஓகேங்களா? ஸோ வரிகள் வசூலிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கான கணக்குகள் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கணக்குகளை வந்து பராமரிக்கிறதுக்காகவும் இந்த பஞ்சாயத்து வந்து பொறுப்பேற்றுக்குமா, ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸாக்டாக சொல்லலாம். இப்போ வந்து பொங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு இப்போயுமே வந்து இப்போ கூழ் ஊற்றுறாங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வசூல்லாம் வசூலிப்பாங்க தெரியுமா, இந்த கோயிலில் வந்து கூழ் ஊற்றுறோம், இல்லை வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் என்ன இருக்குன்னா வரி வசூலிக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ பொங்கலுக்குலாம் வரி வசூலித்து மஞ்சள் விரட்டு பண்ணுவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த உரியடிப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது பானை மேலே அந்த மாதிரி சில கேம்ஸ் நடத்துவாங்க, கோல போட்டி. ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன் இப்போயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அசோசியேஷன் எடுத்து இந்த மாதிரி போட்டிலாம் நடத்துவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கிராமத்தில் வந்து வரி வசூலித்து அதுக்கான தனி வந்துட்டு பராமரிப்பு கணக்கில் பார்த்துக்கிறதுக்கும் இந்த பஞ்சாயத்து பொறுப்பேற்றுக்கிறாங்களாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதியம் அப்படின்னு சம்பளம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு வந்து வர்க்கமாகவும் இருந்ததாமா இந்த முகலாயர்களுடைய சமூகத்தில். இதை தவிர்த்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சம்பளம் மட்டும்தான் வாங்கி வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் மாதத் இ மாஷ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னென்னா மாதத் இ மாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மானியம் அப்படின்றது தான், ஓகேங்களா? ஸோ வந்து முகலாயர்களுடைய சமூகத்தில் வெறும் ஊதியத்தில் கொடுத்து மட்டும் வேலை செய்கிறாங்களான்னு கேட்டால்
இல்ல மானியங்களும் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. என்ன மானியங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத் இ மாஷ் அப்படின்றது தான் மானியத்தோட பேர். இந்த முகலாயருடைய பேரரசுகள்ல உள்ளாட்சிகள், உள்ளூர்கள் ஆட்சியாளர்கள், ஜமீன்தார்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இது வாங்குறாங்க. மானியம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சமூகத்துடைய நடுத்தர வர்க்கம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு கடைகள் வச்சுருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் சிறிய மன்சப்தார்களாக இருந்தாங்களாமா. ஹக்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹக்கீம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக்கீம்னா முகலாயர்களுடைய டேர்மில் மேபி அது அரபிக்காக இருக்கலாம், இல்லை வந்து பாரசீகமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய முகலாயர் சமூகத்துடைய டேர்மில் ஹக்கீம்னா மருத்துவர்னு அர்த்தமா. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஹக்கீம்னா மருத்துவர். இது ஏன் மீன் பண்ணுறாங்கன்னா, நடுத்தர மக்களுடைய சமூகம் எப்படி இருந்திருக்கும், ஏன்னா பெரியவங்க அரசர்கள் எப்படி இருந்திருப்பாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது புவர் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கடை வச்சுருந்துருப்பாங்களாம், சிறிய மன்சப்தார்களாக இருந்திருப்பாங்களாம், ஹக்கீம் அதாவது மருத்துவர்களாக இருந்திருப்பாங்களாம், இசைக்கலைஞர்களாக இருந்திருக்கலாமா, இல்லைனா வந்துட்டு கலைஞர்களாக இருந்திருக்கலாம், முகலாய நிர்வாகத்தை வந்து கீழே சின்ன சின்ன அலுவலர்களாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதை தவிர வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, ஆக்ரா, ஃபதேபூர் சிக்ரி, லாகூர், அகமதாபாத், டாக்கா, முல்தான் இந்த பகுதிகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான நகரங்களாக வந்துட்டு முகலாயர்களுடைய டைமில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்றதுலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் புதுசாக கேட்டிருப்பீங்க. ஆல்ரெடி இருக்கிறது தான். டாக்கா மட்டும் நீங்கள் புதுசாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே தெரியும். டெல்லி, ஆக்ரா, ஃபதேபூர் சிக்ரி, லாகூர், அகமதாபாத், டாக்கா, முல்தான் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமூகம் அப்படின்னு பார்க்கும்போது, சமூகம் எப்படி இருந்ததுன்னா, அதாவது அடிமட்டத்தில் வந்து பெண்களை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ஆண்கள் வந்து லங்கோடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகே, லங்கோடா என்னன்னா கௌபிராத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சார் லங்கோடான்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லங்கோடா அணிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுங்களா? அது வந்து ஒரு ஆண்கள் அணியக்கூடிய ஒரு ஆடை. ஓகேங்களா? அதே போல் பெண்கள் பொறுத்த வரைக்கும் வந்து சேலை அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லங்கோடா தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌபிராத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கௌபிராத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த லங்கோடாவோட பேர் தான் கௌபிராத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமூகம் பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அந்த மாதிரி ஸ்லேவாக இருந்திருக்க மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து அவங்க சேலை அணிஞ்சிருப்பாங்கன்றாங்க. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் லங்கோடா எனப்பட்ட கௌபிராத்தியம் வந்து அணிஞ்சிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ முகலாயருடைய சமூகத்தில் உரிமைகளும் சலுகைகளும் பெற்றிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றிருந்தாங்க. யார் பெற்றிருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஜமீன்தார்களும் பிரபுக்களும் வந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய வர்க்கம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ மன்சப்தார்களாகட்டும், பிரபுக்களாகட்டும், ஜாகிர்தாராகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே நில மானியங்கள் வந்து வந்துட்டே இருந்தது. அதனால் அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற ஊதியமும் வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தகுதிக்கு ஏற்றனா அவங்க உழைக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து தாத்தா சொத்து நமக்கு தான் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இல்லை வந்து நம்ம சம்பாதிக்கணும், நமக்கு ஒரு பேஷன் இருக்கும். அவங்க சொத்து என்ன தான் இருந்தாலும் நம்ம காசில் நம்ம வாழணும் அப்படின்றது வந்து இந்த நம்மளுடைய ஜென்ரேஷனில் பயங்கரமான ஒரு தாட் இருக்கும் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே சரி. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த சொத்து தான் இருக்குல்ல, நம்ம இந்த சொத்தை நிலத்தை விட்டு டெனன்ட் விட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சும்மாவே இருந்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊதியத்துக்கு ஏற்ற அதை விட அதிகமாக வந்து மானியங்களும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வேறு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடக்குமுறைகள் அதிகமாக இருந்ததாமா. அதுக்கப்புறம் சுரண்டுதல், ஒரு ஏழைக்கிட்ட தான் அதிகமாக சுரண்டுதலும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த இயல்புகள் தான் அவங்க வந்து நேச்சுராகவே கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அபுல் பாசல் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அபுல் பாசல் யார், ஐனி அக்பரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார். அக்பரை பற்றி எழுதுவார் நூல்கள். ஸோ முன்னாலே பார்த்துருப்போம் 2 பேர் வந்து இருந்திருப்பாங்க. அக்பர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு, ஸோ ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, நம்ம நடத்துனது பாபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய நூல் துருக்கியில் எழுதின நூல் துசுக்கி பாபரி அப்படின்ற நூல் என்ன பண்ணியிருப்பாரு, நீ வந்து மொழிபெயர்த்துத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்வார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் காணான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அபுல் ரஹீம் கிட்ட தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, அப்துல் ரஹீம் வேறு. ஓகேங்களா? அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். இங்கே யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் பாசல். ஓகேங்களா? 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க 2 பேருமே. ஓகேங்களா? அக்பருடைய காலத்தில் ஐனி அக்பரி அப்படின்ற நூலில் வந்துட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஜமீன்தார்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தகுதியுடையவர்களை தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் தாண்டி அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஜமீன்தாரர்கள் ஆகுறாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கான வந்து ஜமீன்தார் ஆகிறதுக்குனே வந்து தகுதிகள் வந்து ஜாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இந்த அபுல் ஃபாசில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் கொடுத்துருப்பாங்கன்னா, அவங்க கொட்டேஷன்ஸாக கேட்டதான் நீங்கள் இப்படி தான் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அபுல் ஃபாசில் அவர் தன்னுடைய ஐனி அக்பரியில் ஜமீன்தார்கள் ஆவதற்கான தகுதிகளுடைய சாதிகளை பட்டியலிட்டு இருக்கிறார். ஸோ இந்த கேள்விகள் எப்படி கேட்பாங்க, யார் வந்து முகலாயர்களில் வந்து ஜமீன்தார் ஆகிறதுக்கு சாதிகள் வந்து பட்டியலிட்டிருக்காங்க என்ன புக்ஸில் அப்படின்னு கேட்பாங்க. ஐனி அக்பரி புக்கோட பேர் அபுல் ஃபாசில் அவர்கள். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்துக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேல் ஜாதிகளை சார்ந்தவர்களாகவும், ரஜபுத்திரர்கள் வந்து ஜமீன்தார்களாகவும் இருந்தாங்களாம். ஓகேங்களா? ஸோ ஜமீன்தார்கள் பொறுத்த வரைக்கும் குத்தகை பணத்தை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, முறையா செலுத்தாம தவறா வந்து செலுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விவசாயிகள் வந்து தவறி வந்து பணம் வந்து லேட்டா செலுத்துனாங்க அப்படின்னா வந்து அவங்க உரிமைகள் வந்துட்டு பறிக்கப்படும். நீ வந்து இந்த விவசாயம் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாரியும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முகலாயர்களுடைய சமூக கட்டமைப்புல பிரபுக்கள் வந்து அங்கம் வந்து அதிகமா ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த நோபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரபுக்கள், ஜமீன்தார்கள், ஜாகீர்தார்கள் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப வந்து அதிகமா வந்து முகலாயர்கள் சமுதாயத்துல வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் மத்திய ஆசியாலும், ஈரான்லேருந்தும் வந்தவர்களும் ஜமீன்தார்கள், ஜாகீர்தார்களா இருந்தாங்க. இந்து ரஜபுத்திரர்கள் தாண்டி இவங்களுமே அதிகமா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானியர்கள், இந்திய முஸ்லீம்கள், அதாவது இந்திய முஸ்லீம்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷீஸ்தாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்திய முஸ்லீம்கள் என்ன சொல்லுவோம்? ஏன் வந்து இந்திய முஸ்லீம் அப்படின்னா, ஸோ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்கானியர்களாகவும், ஈரான்களாகவும், துருக்கியர்களாகவும் இப்படின்னு தான் நம்ம வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ காபூல்லேருந்து தான் பாபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா முகலாயர்களை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே போல் அங்கே கோரி வந்துட்டு என்ன பண்ணாரு, குதுப்புதீன் ஐபக் வந்து விட்டு போவார். ஸோ இப்படி இருக்கும் போது யாருமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்தியாவில் வந்து வந்தது கிடையாது. ஒவ்வொரு வந்து நாடுகள்லேருந்து பக்கத்து நாடுகள் அந்த நெய்பர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேஷக் தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஷேஇக் தாஸ். ஓகேங்களா? ஷேஷக் தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஜபுத்திரர்கள், மராத்தியர்கள் இவங்க எல்லாமே வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமூக மேலாண்மையை வந்துட்டு அதிகமாகவும் இருந்திருக்கு. அக்பருடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 15 விழுக்காடுகள். ஓகேங்களா? ஸோ 100%ல் 15% என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரபுக்களை தான் வந்து ரஜபுத்திரர்கள் இருக்காங்கன்னா, ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணது என்ன பண்ண ஜோதாவை தான் கல்யாணம் பண்ணுறா. ஓகேங்களா? ஸோ அதனால் ரஜபுத்திரர்கள் வந்து கல்யாணம் பண்ணி உறவுகள் வந்து அதிகரிப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மேட்ரிமோனியல் அலைன்ஸ் மூலிமா நிறைய எல்லைகள் உறவுகள் அதிகரிப்பார். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் வச்சிருப்பார் ஹிந்து முஸ்லீம்ஸ் கிட்ட. ஸோ அவர் 15% என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிந்துஸை தான் வந்து வேலையில் வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ராஜா தோடர்மால் ஆகட்டும், ராஜா மான்சிங் ஆகட்டும், ராஜா பீர்பால் ஆகட்டும் இவங்க எல்லாமே அக்பருடைய காலத்தில் மிகவும் புகழ் பெற்றவங்க அப்படின்றாங்க. ஸோ வேற என்ன பாயிண்ட்ஸ் வந்து சமுதாயம் பொறுத்த வரைக்கும் அக்பர்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்பரில் முகலாயர்கள் இருக்காங்கன்னா, ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மராத்தியர்களை பிரபுக்கெல்லாம் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அக்பருடைய காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு, ரஜபுத்திரர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அக்பருக்கு அப்புறம் வந்து அவருடைய பையன் சலீம், அதாவது ஜஹாங்கீரும், அதுக்கப்புறம் அவருடைய மகனான ஷாஜகான், அவருடைய மகனான அவுரங்கசீப் எல்லாம் மராத்தியர்களை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிரபுக்கெல்லாம் நியமிக்கிறாரு. ஸோ எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியோடைய தந்தை இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அதாவது ஷாஜி போன்ஸ்லேன்னு சொல்லுவோம். அவர் வந்து சில காலம் என்ன பண்ணுறாருன்னா, ஷாஜகான் கிட்ட பணியாற்றுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அவர் என்ன பண்ண சுல்தானுக்கு போயிடுவார் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி சிறு காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகானுக்கு கீழே வந்துட்டு பணிபுரிஞ்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மேபி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பெண்களுடைய குறிப்பிட்ட அளவு, பெண்களுக்கு அப்படின்னும் போது குறிப்பிட்ட அளவு மட்டும் சொத்துரிமை வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொத்துரிமை சுத்தமாக இல்லாமல் இல்லை, சில குறிப்பிட்ட அளவுக்கு பெண்களுக்கும் வந்து சொத்துரிமை இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ உயர் சாதி பெண்கள் வந்து விதவை இருந்தாங்கன்னா மறுமணம் செஞ்சுக்கலாமா. ஸோ பாருங்களேன் எவ்வளோ வஸ்டான சிஸ்டம் வந்து அப்படி இருக்கு. ஸோ பெண்கள் அப்படின்னும் போது விதவை, அதாவது விதவையை மறுமணம் செஞ்சுக்கலான்றது காமன். ஓகேங்களா? ஸோ சதி சிஸ்டம் எல்லாமே அப்பயுமே இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து உயர் ஜாதி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ விதவையாக இருந்தால் இன்னொரு மேரேஜ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முகலாய நிர்வாகத்தில் மேல் சாதி சமூகங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்துட்டு நிறுத்த முயற்சி வந்து மேற்கொண்டுட்டே இருந்தாங்களாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ரொம்ப லேட்டர் டேஸில் கிட்டத்தட்ட 1829 வந்து சதி சிஸ்டம் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். 1929 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 100 வருஷ காலகட்டத்தில் அப்படிலாம் படிச்சிருப்போம் நம்ம. ஆனால் அது அப்போலேருந்தே இந்த மேல் சமூகத்தினர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை சதி சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், உடன்கட்டை ஏறுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக் பண்ண பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டீரியோடைப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முஸ்லீம் பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த முஸ்லீம் பெண்கள் வந்து திருமணத்து போது வந்து ஒரு பணப்பரிசுன்னு சொல்லுவாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர் அப்படின்னா பணப்பரிசு அப்படின்றத பொருள். ஓகேங்களா? சீதனம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து அவங்களுடைய அரபிக் மொழியில் வந்து மகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மணமகர் வந்து மணமகளுக்கு கட்டாயமாக தரணுமா. பாருங்க, நமக்கு வந்து ஆப்போசிட்டாக அவங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே எப்படி பண்ணுவாங்கன்னா வரதட்சணை அப்படின்றது பெண் வீட்டர் வந்து மாப்பிள்ளை கொடுப்பாங்க. ஆனால் முஸ்லீம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் வந்து கல்யாணம் பண்ணுறான்னா அவன் வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு பொருள், அதாவது பொருளோ சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். அது பேர் தான் மகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பரம்பரை சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பரம்பரை சொத்துக்கள் அப்படின்னும் போது ஆண்களுக்கு வந்து சமமாக இல்லாவிட்டாலும் பெண்களுக்கு வந்து ஓரளவுக்கு பங்குரிமை இருந்துச்சாமா. இவ்வளோ நல்ல சிஸ்டமாக இருப்பாருங்க. பரம்பரையாக சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து ஆண்களுக்கு மேபி இல்லாமல் கூட போகலாம். ஆனால் பெண்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அந்த பரம்பரை சொத்தில் பங்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகலாயனுடைய சமூகம்லாம் இப்படி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா படை நிர்வாகம். ஸோ படை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா 4 வந்துட்டு அரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வந்துட்டு
வெல் ப்ரிப்பேர்டாக வந்து எல்லாத்துக்குமே இருப்பாராமா. ஓகேங்களா. ஸோ எந்த படை வந்தாலும் பரவாயில்ல, நான் அடிச்சுக்கிறேன். என்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து பயிற்சி வைக்கப்பட்ட நிறைய என்ன பண்ணுறாங்க, வீரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய படைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, முக்கியமான 4 படைகள் வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா. என்னன்னா ராணுவ ஓகேங்களா. ஸோ ராணுவப்படை, காலாட்படை, அதாவது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை இப்படிலாம் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டனா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆயுதங்கள வந்து ஏந்தி என்ன பண்றாங்கன்னா, வந்து மக்கள் அதாவது ஆயுதம் ஏந்தி போர்ன்னு சொல்லுவாங்க. நெறைய ஆயுதங்கள வந்து குடுத்து என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து ஃபைட் பண்ணி பாரு. இப்ப கத்தினா கத்தி சண்டை வச்சு இது பண்றது. ஸோ வந்து அவுடதம் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு வந்துட்டு சண்டைக்குமே என்ன பண்ணாங்கன்னா, பயிற்சி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இத தவிர்த்து வேற என்னன்னா, அரண்மனை வந்துட்டு அரண்மனை வந்து பாதுகாக்கிறதுக்கு தனியா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, படை வீரர்களால பயிற்சி பெற்ற தளபதிகளோ, காவலாளிகளோ தான் அரண்மனை பாதுகாக்க விட்டு போவாங்களாமா. அவங்களுக்கும் தனி பயிற்சிகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்சப்தாரி முறை. இந்த மன்சப்தாரி முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 1571 ஸ்டார்ட் பண்ணது தான். நல்லா பார்த்துக்கோங்க. இயர் 1571 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அக்பர் அப்படின்றவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த மன்சப்தாரி முறையை வந்து உருவாக்கியிருப்பாரு, மையப்படுத்தியிருப்பாரு. ஓகேங்களா. சென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுது தானே? ஓகே ஃபைன். ஸோ அக்பர் அப்படின்றவர் என்ன பண்ணுவாருன்னா, மன்சப்தாரி முறை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா. ஸோ மன்சப்தாரி அப்படின்ற விஷயத்த வந்து உருவாக்குனவங்க யாருன்னு கேட்கலாம், என்ன இயர்னு கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா, பிரபுக்கள் இருப்பாங்க, இல்லை ராணுவ அதிகாரிகள் இருப்பாங்க, இல்லை குடிமைப்பணி அதிகாரிகள் இருப்பாங்க, இல்லைனா வந்து சில பணியாளர்கள் வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றா சேர்த்து ஒரே பணியாக மாற்றினது தான் அந்த மன்சப்தாரி முறையாக. யார் யாருக்குன்னு பாருங்கள். அதில் பிரபுக்கள் இருக்கலாம், ராணுவ அதிகாரிகள் இருக்கலாம், இல்லை குடிமை பணிகள் இருக்கலாம், சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து யூனிஃபார்ம் சர்வீஸோ சிவில் சர்வீஸில் இருக்கவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் வந்து ஒன்றாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முறையை உருவாக்குறாங்க. அந்த முறை பேர் தான் மன்சப்தாரி. அக்பரால் உருவாக்கப்பட்டது 1571. ஸோ இந்த மன்சப்தார் அப்படின்றது என்னன்னா ஒரு பட்டம். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் வந்து ஒரு பட்டம் வழங்கப்பட்டிருப்பாங்க. அந்த பட்டம் எப்படின்னா, மன்சப்தாருக்கு ஏற்ற மாதிரி தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாட், சாவர் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்களாமா. இந்த ஜாட் அப்படின்னா என்ன, இந்த கேள்விகள் கூட கேட்டிருந்தாங்க. இந்த ஜாட் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு மன்சப்தாரரும் ராணுவ வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பெரும் ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணிக்கையுடைய நிர்ணயம் செய்வாங்க. இவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்கணும்னா, 10,000 10,000 வீரர்கள் வந்து இருக்கணுமா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஜாட் அப்படின்னா ஒரு ராணுவ வீரர்கள், ஒரு படை தளபதி இருக்காங்கன்னா அவங்க தான் மன்சப்தார். ஓகேங்களா. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்சப்தார்னா ஒரு வந்து பிரபுக்களா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ராணுவ அதிகாரிகளெல்லாம் குடிமை பணி. ஸோ அப்போ அந்த ராணுவ அதிகாரிகளும் மன்சப்தார் கீழ வராங்க. அப்போ ஜாட்னா உன்கிட்ட 10,000 10,000 வீரர்கள் இருக்கான். அப்போ வந்து உன்கிட்ட 100 பேர் இருந்தாங்கன்னா உனக்கு வந்து இந்த பேட்ச், உனக்கு வந்து 1000 பேர் இருந்தாங்கன்னா உனக்கு இந்த பேட்ச் அப்படின்ற மாதிரி இந்த ஜாட் அப்படின்னு ஒவ்வொரு பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ எண்ணிக்கைகள் இருக்காங்க. இந்த கேள்விகள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஜாட்டுக்கும் சவாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜாட்னா ராணுவத்தில் எத்தனை வந்துட்டு அதிகாரிகள் கீழே வீரர்கள் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்றத பொறுத்து. சவார் அப்படின்னா என்னன்னா ஒரு அதிகாரிகள் இப்போ ராணுவ அதிகாரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ராணுவ அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய பயிற்சிகள் பெற்றிருப்பாங்க. காலாட்படை, யானை வச்சு சண்டை போடுறதுக்கோ இல்லை நிறைய வந்து பயிற்சிகள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து குதிரை வச்சு சண்டை போடுறது இந்த மாதிரிலாம். ஸோ குதிரையில் வந்துட்டு சண்டை போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ சவார் அப்படின்னா எத்தனை குதிரை உனக்கு கீழே இருக்குது, அங்கே எப்படி ஜாட்டுக்கும் எத்தனை வீரர்கள் உனக்கு கீழே இருக்காங்களோ உனக்கு வந்து அந்தளவுக்கு மதிப்பு. அதே போல் எத்தனை வந்துட்டு கீழே குதிரை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உனக்கு மதிப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வீரர்களோட எண்ணிக்கையும் குதிரையோட எண்ணிக்கையும் வந்துட்டு அதிகரிக்கிறதோ குறைக்கிறதோ எப்படி இருந்தாலும் அந்த மன்சப்தார் பொறுத்த வரைக்கும் அதை வச்சு தான் வந்து உனக்கு அதிகமாக இருந்துச்சா நீ வந்து ஒரு வேற லெவல் பெரிய ஆள், உனக்கு கம்மியாக இருந்துச்சா நீ வந்து இவ்வளோ அப்படின்ற மாதிரி அந்த எண்ணிக்கையை வச்சு வந்து மன்சப்தார்கள் பிரிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா மன்சப் அப்படின்னா என்னென்னா படிநிலை தகுதி அந்தஸ்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போது நம்ம ஒரு காலேஜில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்குது அப்படின்னா இப்போ வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுப்பாங்க, மெடல்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் நிறைய வந்து காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது எனக்கு பேர் எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ்க்குனே வந்து தனியாக வந்துட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. சம்திங் ஏதோ அதுக்கு மறந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒருத்தர் கலந்துக்கிறாங்கன்னா எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாத்துலேயும் வந்து பரிசு கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்கள எப்படி பார்ப்போம், செம்ம இல்லை இவங்க இவ்வளோத்துலேயும் கலந்துட்டு இவ்வளோத்துலேயும் பரிசு வாங்குறாங்க. அப்போ அவங்க வச்சிருக்க அந்த அந்த பரிசு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம் இவங்க இவ்வளோ திறமை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சேம் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அத்தனை எண்ணிக்கையில் வச்சு தான் நீ பெரிய ஆள், எண்ணிக்கையில் கம்மியாக தான் சின்னவங்க அப்படின்ற மாதிரி வந்து மன்சப்தார் சொல்கிறாங்க. மன்சப்னா அவங்களுடைய தகுதி இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய அந்தஸ்தை வச்சு கணக்கு போடுறது தான். ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைப்படை வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எப்படி நம்ம அழைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குதிரைப்படை வீரர்களை சில்லேஷ்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. என்னது சில்லேஷ்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க.
குதிரைப்படை வீரர்கள் எப்படி அழைப்போம், சில்லேஷ்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்களாம். ஸோ இதை தவிர திருட்டை தவிர்ப்பதற்கு குதிரைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, முத்திரை முறை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ வந்து கால் ஷூ மாதிரி குட்டியை போட்டிருக்கோம் தெரியுமா, அதில் வந்து ஒரு முத்திரை முறைகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம், திருட்டை வந்து வைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ மன்சப்தாரர்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சவார் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பட்டத்துக்கு போனோம், நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும், என்ன பண்ணுவான், மற்றவங்க கூட்டில் இருக்க குதிரையை வந்து இவன் திருடிப்பான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து சூடு போட முறை வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மன்சப்தார்களுடைய ஊதியம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பணமாக நிர்ணயம் செய்யப்பட்டதாமா. அதை தாண்டி என்னென்னா பணமாக மட்டும் இல்லாமல் சில மன்சப்தார்களுக்கு ஜாகிர், அதாவது நிலங்களுமே தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் வந்துட்டு மன்சப்தார்கள் என்ன பண்ணலாம்னா பணம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து இப்போ ட்ரெஷரி வந்து உங்களுக்கு வந்து டப்பாவில் வந்து காசு இல்லை, ஓகேங்களா, மேலே ட்ரெஷரிஸில் கருவூலத்தில் காசு இல்லை, என்ன பண்ணுவாங்க, நான் வந்துட்டு உனக்கு சில நிலங்களை தரேன், இல்லைனா வந்து ஜாகிராக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், அந்த நிலங்களை யார் பயிரிடுறாங்களோ அவங்க வந்து நீ டேரெக்டாக வாங்கிக்கோ, உனக்கு வந்து அரசு கவர்மெண்ட் கிட்ட வந்து கடனில் போயிட்டு இருக்கு, டீலில் போயிட்டு இருக்கு, உனக்கு வந்து நான் காசு தர மாட்டேன், நீ அங்கே கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு ஸோ இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாகிர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு அடிக்கடி வந்து பிளேஸ் மாற்றிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பகுதினா இப்போ ஒரு 4-5 பகுதிகள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பகுதிகளை காசு கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அடிக்கடி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பிளேஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மன்சப்தாரி முறைகள் என்னன்னு ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. இந்த மன்சப்தாரி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்துட்டு இப்போ ஒரு சிவில் சர்வீஸ் இருந்தாங்கன்னா ஒரு கலெக்டர் இருந்தானா அதுக்கப்புறம் அவங்க பையன் கலெக்டர் ஆவான், அவனுக்கு வந்து ஜாப் தரணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவன் கலெக்டர்னா அவன் படித்து கலெக்டரானா அதனால் அவனுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த நெப்போட்டிசம், அதாவது நெட்டிசன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நெப்போட்டிசம் நெட்டிசன் ரெண்டுமே வேறு தான். பட் ஆனால் மன்சப்தாரி பதவியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பரம்பரை பதவி இல்லை, ஓகேங்களா. ஸோ பரம்பரை உரிமை சார்ந்ததல்ல, நீ படித்து நீ அந்த இடத்துக்கு வந்தால் நீ மட்டும்தான் வந்து பொறுப்பாக, ஓகேங்களா. அதாவது பரம்பரையாக வந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு வர மாட்டாங்க. இப்போ அரசர்கள் இருக்காங்கன்னா வந்துட்டு பரம்பரையாக வந்து அரசர்கள் இருப்பாங்க. இப்போ எப்படி வந்துட்டு இங்கே முகலாயர்களே எடுத்திங்கன்னா பாபர் இருப்பார், பாபருக்கு அப்புறம் அவங்க பையன் ஹுமாயூன், அதுக்கப்புறம் அவங்க பையன். ஸோ இந்த மாதிரி வந்து பரம்பரை அரசியல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மன்சப்தாரியாக இருந்தாங்க, நீ வந்து மன்சப்தாரியாக இருந்தியா, அப்போ வந்து நீ வந்து உழைச்ச காசு வாங்கினியா, ஸோ உனக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் வரவங்க வந்து உன் பையனும் அதுக்கப்புறம் உன் பையனும்லாம் தலைமுறையாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு மன்சப்தார் வந்துட்டு மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாகிர்தார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜாகிர் வந்து உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா அரசர் வந்து கையெழுத்திட்டு இவங்க இல்லை அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்திட்டு வாங்கிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு பின்னாடி வந்து எந்த பரம்பரை உரிமையும் இல்லையா. ஸோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்க பையனும் அவங்க பொண்ணும் அதெல்லாம் சம்மந்தமே இல்லையாமா, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில வருவாய் திட்டம். ஓகே, நிலவருவாய் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நிலவருவாய் திட்டம் பொறுத்த வரைக்கும் அக்பர் வந்து ஷெர்ஷாசூரி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் அக்பர் வந்து ரஜபுத்திரர்கள், அதாவது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 100%ல் 15% வந்து ரஜபுத்திரர்களில் ஜாகிராகவோ இல்லை வந்துட்டு அவையில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சராகவோ வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. பிரபுக்களாவோ ராஜபுத்திரர்களாகவும் வச்சுருந்தாங்க, பிரபுக்கள் மேக்ஸிமம் நோபல்ஸாக வச்சுருந்தாருன்னு சொல்லியிருப்போம், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அக்பர் அப்படின்றவர் அவருடைய அரசர், அதாவது அவருடைய வழியில் வந்து அவருடைய பிளட் லைனில் வந்த ஒருத்தரை தாண்டி வேற ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காரு, அவரையுமே சேர்த்து ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க ரெவன்யூ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ஒரு நல்ல அரசனுக்கு அழகு ஒருத்தர் வந்து செஞ்சாலும் நல்ல விஷயமா இருந்துச்சு, ஆப்போனண்ட்டில் இருக்க கவர்மெண்ட் வந்து நல்ல விஷயம் செஞ்சுச்சுன்னா அதை அப்படியே விடுறது தான், அதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டோ அபாலிஷ் பண்ணிட்டோ வந்துட்டு இவங்க ஒரு விஷயத்தை செய்யறது கிடையாது. அதே போல் வந்து ஒரு நல்ல அரசருக்கான எக்ஸாம்பிளாக அக்பர் இருந்திருக்காரு. அவருடைய ஷெர்ஷாசூரி அப்படின்றவர் வந்து அவரும் வந்துட்டு அவர் தாத்தாக்கு மேபி முன்னாடி இருந்தவருக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு, ஓகேங்களா, அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஹுமாயூன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரி தான். ஆனால் அவர் செஞ்ச நல்ல விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா அக்பர் வந்து பிற்காலத்தில் வந்து சைமல்டேனியஸில் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ, ஓகேங்களா. ஸோ இந்த ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் வந்து அக்பர் என்ன பண்ணுறாங்கன்னா அக்பருக்கு வந்து ஐடியா கொடுப்பாரு. அந்த அமைச்சர் பேர் யாருன்னா ராஜா தோடர்மால்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எடுத்து கூட பார்க்கலாம். இந்த ராஜா தோடர்மால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பருடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சராக இருப்பார், அதாவது நில வருவாய் நிர்வாகத்துடைய அமைச்சராக இருந்திருக்கார் தான் இந்த ராஜா தோடர்மால் அவர்கள், ஓகேங்களா. இந்த ராஜா தோடர்மால் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா அக்பர் கிட்ட, என் இவர் வந்து நல்ல விஷயம் தானே செஞ்சார், நம்ம அவரை ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றத தாண்டி சரி ஓகே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அக்பர் அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணுவார்னா ராஜா தோடர்மால் சொல்கிற மாதிரி ஷெர்ஷாவுடைய ரெவன்யூ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ரொம்ப வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ரெவன்யூ சிஸ்டம் போயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன, அக்பருடைய அமைச்சரவையில் நில வருவாயுடைய நிர்வாகத்துடைய அமைச்சராக இருந்தது யாருன்னா ராஜா தோடர்மால் அவர்கள் தான்.
ஸோ இதை தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோடர்மால் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜப்த் அப்படின்ற ஒரு முறையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன முறை? ஜப்த். அந்த முறை பேர் என்னன்னா ஜப்த் அந்த முறை. அந்த முறை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பகுதிகளில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ வடக்கு பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணி வடமேற்கு மாகாணங்கள் வரைக்குமே இந்த ஜட் அப்படின்ற முறைகள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரார். ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தோடர்மால் அவர்கள் தான் ரெவன்யூடைய அமைச்சராக இருக்கார் முகல்ஸ் பீரியடில் அக்பர் கிட்ட. அவர் வந்து ஜப்த் அப்படின்ற ஒரு முறையை வடக்கில் தொடங்கி வடமேற்கு வரைக்கும் வந்து இந்த முறையை வந்து நடத்திட்டு வராரு. ஸோ வந்து நடைமுறை கொண்டு வரார். இந்த முறையில் வந்து என்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறைப்படி நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அளவீடு செய்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து இந்த நிலம் உனக்கு இந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகீர்தார் கிட்ட சொல்லி அந்த ஜாகீர்தார் வந்து விவசாயிகள்கிட்ட காசு வாங்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜப்த் அப்படின்ற முறைகளில் இது வரைக்கும் உனக்கு இந்த நிலம் வந்து உனக்கு இது வந்து உங்கள் அப்பாவுக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிலங்கள் வந்து பிரிக்கப்படுறாங்க. அதுவும் அளவு செஞ்சு மெஷர்மெண்ட் பண்ணி அந்த வந்துட்டு 1 சென்ட் உனக்கு 1 சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இயல்புக்கு ஏற்றதை விட வளத்துக்கு ஏற்றதை விட இயல்புக்கு அப்படின்னு மீன்ஸ் என்னன்னா, அதை விட அதிகமாகவும் கம்மியாகவும் எப்படி வேணாலும் வரலாம். அப்படி ஒரு மாதிரி பிரிக்கிறாங்க. இன்னொரு டைப் எப்படின்னா, ஒரு நிலம் பிரிக்கிறாங்கன்னா வளமற்ற நிலங்கள். ஓகேங்களா. வளம் உள்ளது வளம் இல்லாது அப்படின்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த நிலம் வளமான மண் கொண்டது, இந்த நிலத்தில் வச்சா நிறைய பயிர் வரும் அப்படின்ற மாதிரியும் அதை ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி பிரிக்கிறாங்க. இன்னொரு வந்து இது இல்லை அந்தளவுக்கு வந்து சீசனிங் பயிர் தான் வரும், இல்லை கிராப் வந்து கல்டிவேஷன்ஸும் அந்தளவுக்கு வராதுன்னா அது வந்து ஒரு விதமாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஜப்து சிஸ்டம் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு வந்து அக்பருடைய ரெவன்யூ ஞாபகம் வரணும். அக்பர் அப்படின்ற ஆப்ஷனில் இல்லைனா உங்களுக்கு வந்து ராஜா தோடர்மால் கண்டிப்பாக இருப்பாங்க, நீங்கள் அவரை போடணும். ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளைச்சல்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விளைச்சல்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ல் 1 பங்கு. ஓகேங்களா. அரசுக்கு வந்து வரியாக கொடுத்தோம். ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அந்த பாகா அப்படின்லாம் நிறைய வந்து வருவாய்கள்லாம் வந்து இருந்திருக்கும். அது வந்து முன்னாடி குப்தர்களுடைய காலத்துலேருந்து நிறைய காலத்துக்குமே அதே வருவாய் தான் இருக்கும். 6லேருந்து 1 பங்கு, 3லேருந்து 1 பங்கு, மராத்தியர்கள்கிட்டையும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வரி வந்து கொடுத்தணும். அந்த வரி வந்து எப்படின்னா, ஒரு விளைச்சலில் இப்போ நீ 10 மூட்டை இருக்குது. ஓகேங்களா. அந்த 10 மூட்டையில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ல் 1 பங்கு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ 10 மூட்டையில் 3ல் 1 பங்கு வந்து நீ கண்டிப்பாக கொடுத்தாகணும். இந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா 10 ஆண்டுகள். ஓகேங்களா. 10 ஆண்டுகளுடைய சராசரி விளைச்சல்கள் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ 10 இயர்ஸாக வந்துட்டு என்ன அறுவடை பண்ணாங்கன்னா, விவசாயம் பண்ணாங்கன்னா 10 வருஷத்துடைய விளைச்சலை சராசரியாக 3 பிரித்து அதில் வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு பங்கை நீ வந்து அரசர்கிட்ட கொடுத்தணும். இப்போ வந்து நான் வந்து 10 வருஷம் இப்போ வந்து 1000 மூட்டை வந்து நான் இருக்கேன். ஓகேங்களா. அந்த 1000 மூட்டை வந்துட்டு 3ஆக பிரித்து என்ன பண்ணணும், ஒரு பங்கு வந்து அரசர்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது வந்து வரியாக நீ வந்து நிர்வகித்து கொடுத்தணும். இது பணமாகவும் கொடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீ இப்போ நெல் மூட்டைனா நெல்லாகவும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜப்துன்ற சிஸ்டம் வந்து என்ன பண்ணால் ஜப்தி அப்படின்னு சொல்லிட்டு மாகாணங்களுக்கு பரவுது. ஸோ வடமேற்கில் வந்து பரவி நடைமுறைப்படுத்தினாங்க ராஜா தோடர்மால் அவர்கள். ஜப்த் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஜப்த் அப்படின்றத தாண்டி என்ன பண்ணால் ஜப்தி அப்படின்ற சிஸ்டம் வந்து தக்கான மாகாணங்களை நீடிக்க ஆரம்பிக்குது. ஸோ வந்து நீடிக்கப்பட்டது காலம் யாருடைய காலத்துனா, அக்பருடைய காலத்தில் தோடர்மால் தொடங்குனது. அவருக்கு அப்புறம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகான் அவருடைய, அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரை சொல்லலாம், பேரன். ஓகேங்களா. அக்பருடைய பேரன் தான் ஷாஜகான். ஸோ அவருடைய காலத்தில் ஜப்த் அப்படின்ற முறை என்ன ஆகுது, ஜப்தி அப்படின்னு பரவி தக்காணம் வரைக்கும் மாகாணங்களாக நீடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, முகலாயர்களுடைய பேரரசுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழைய இக்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த முறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாகீர் சொன்னோம் பார்த்தீங்களா, ஜாகீர்தார் ஜமீன்தார்னு சொல்லிட்டு அந்த ஜாகீர் அப்படின்ற பேரில் வந்துட்டு புதிய பேரில் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஜப்து வந்து என்ன ஆகுது, ஷாஜகான் காலத்தில் ஜப்தியாக வந்து தக்கான பகுதிகள் வரைக்கும் நீடிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, முகலாயர்களுடைய பேரரசுகளில் அதுக்கு முன்னாடி பழைச இக்தா அப்படின்ற முறைகள் இருந்திருக்காமா. அந்த முறையை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாகீர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பேரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்களாம். ஸோ அப்போ இக்தா அப்படின்ற முறை வந்துட்டு எந்த சிஸ்டம் கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகல் சிஸ்டம் கிட்ட. இந்த கேள்வி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. IQTA அப்படின்னு படிச்சிருப்பீங்க நீங்கள் நிறைய வந்து டிஎன்பிசியில் படிக்கும் போது இக்தா முறைன்னு சொல்லிட்டு அந்த முறை முகலாயர்கள் கிட்ட இருந்தது. அது எப்படி மாற்றுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து அந்த முறையை ஜப்தி அப்படின்னு மாற்றுறாங்க. அந்த முறை வந்துட்டு எந்த காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி கேட்கலாம், எந்த சிஸ்டம் அப்படின்றத கேட்கலாம். அந்த ஜப்தின்றத புதிய பேரில் வந்து வெளியிடுறாங்களாம். ஸோ இதை தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜப்தியில் ஜாகீர். ஸோ இதை தாண்டி வேறனா நில உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த நில உரிமைகள் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய ஒப்பந்தங்கள் செய்யப்பட்ட அந்த நில உரிமைகள்லாம் வந்துட்டு நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நில உரிமைகள் என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
டெல்லி சுல்தானியம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெல்லி சுல்தானிய காலத்தில வந்துட்டு வளர்த்தெடுக்கப்பட்டதாகும். ஸோ டெல்லி சுல்தானியம் காலம் பொறுத்தவரைக்கும் நெறைய ஒப்பந்தங்கள்லாம் இருந்திருக்குமாமா. இப்போ வந்து பேச்சு ஒப்பந்தமா இருக்கலாம், இல்ல எழுத்துமுறை ஒப்பந்தமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இந்த சொத்து வந்துட்டு நீ இப்போ வந்து நம்ம சைன் பண்ணி தரோம் ஓகேங்களா, இது வந்துட்டு டெனன்ட்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாரி சைன் பண்ணி தந்தா, ஸோ இத்தன வருஷத்துக்கு நீ என்ன பயிரிடுறியோ, ஒண்ணு பயிரா தந்துரு, இல்ல விளைச்சல வந்து எனக்கு காசா தந்துரு அப்படின்ற மாரி வந்துட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த முறை வந்துட்டு டெல்லி சுல்தானியம் கிட்டேருந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறைக்கு கீழ வந்துட்டு நெறைய பகுதிகள்ல நிலவரிகள் வந்து வசூலிக்கப்பட்டது இந்த ஜாகிர்தார்கள் கிட்ட. இது வந்து ராணுவம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் சரி, சிவில் அதிகாரிகளும் சரி, அவங்க கிட்ட போய் ஒப்படைச்சிருவாங்களாமா. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜாகிர்தார்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு படிச்சோம்ல, இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த ஜாகிர்தார்கள் என்ன பண்றாங்கன்னா, நிலவரிய கலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கு மேல இருக்கவங்க யாரு ராணுவ அதிகாரிகளோ, இல்ல வந்து சிவில்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸோ, அவங்க கிட்ட போய் ஒப்படைச்சிடுறாங்க. அப்போதான் என்ன ஆகுதுன்னா, இதுக்கப்புறம் மாறி இல்ல, இந்த வந்துட்டு மானியம் குடுக்க முடியல. ஸோ வந்து நீங்க அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிர்தார் கிட்டே விட்டுடுறாங்க. ஸோ அப்ப இருந்து அவங்க வந்து நிலவரி வசூல் பண்றாங்களா, அப்ப வந்து அவங்க பேருடைய என்ன பண்ணுது, ஜாகிர்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வர ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த பேரே வர ஆரம்பிக்குது. இக்தா வந்து கலெக்ட் பண்ணது முன்னாடி. ஸோ அந்த இக்தா அப்படின்றத மாத்தி ஜாகிர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த டெல்லி சுல்தானியம் பண்ற மாரி என்ன பண்ணாங்க, நிறைய வந்து ஒப்பந்தங்கள் போட்டாங்க. ஒப்பந்தங்கள் போட்டு நில வருவாய் வந்து வசூலிச்சாங்க. வசூலிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, அவங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ராணுவ அதிகாரிகிட்டயும் அதுக்கு மேல கூடிய சிவில் சர்வீஸ் கிட்டயும் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குடுக்கும்போது அரசுகள் என்ன சொல்றாங்கன்னா, மானியம் எங்களால தர முடியாது. ட்ரெஷரிஸ் கருவூலத்துல வந்து கஜானா காலி. ஸோ நீ என்ன பண்ணு, நீ அங்க குடுத்ததையே வாங்கி நீ வந்து என்ன பண்ணிக்கோ, நீ வச்சுக்கோ அப்படின்ற மாரி மாத்தி விடுறாங்க. அப்போ தான் அவங்க பேர் ஜாகிர்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஊதியத்த பணமா இல்லாத ஒரு அதாவது ஜாகிர்தார் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மன்சப்தான்னு சொல்லுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பணமா தரலனா பரவாயில்ல, நீ வந்து நெல்லு மூட்டை அறுவடை பண்ணா நெல்லா தா அப்படின்ற மாரி அவங்க வாங்க ஆரம்பிச்சுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜாகிர்தார்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய அதிகாரிகள் வந்துட்டு மூலியமா கொண்டு நில வருவாய் வந்து வசூலிக்க ஆரம்பிச்சுறாங்க. நீங்க லேட்டர் டேஸ்ல பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்டரி படிக்கும்போது, இந்த ஆங்கிலேயர்கள் வருகைக்கு அப்புறம் படிக்கும்போதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஜாகிர்தார்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப வந்து ஜால்ரா அடிச்சுட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓரளவுக்கு வெல் எஜுகேட்டடா இருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க நில வருவாய் வந்து ரொம்ப சுரண்டல் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் ஆக்சுவலா அந்த இடத்துல தான் நீங்க டிவைன் ரூல் பாலிசி அப்படின்ற ஒரு ரூல் பாலிசியை வந்து கொண்டு பிரிச்சு வச்சுட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து நிலவருவாய் திட்டம். ஓகேங்களா. நிலவருவாய் திட்டம் எப்படி இருந்தது, நிலவருவாயோட நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிர்தார் முறை அப்படின்றது ஃபஸ்ட்டு எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி வந்து இந்த முறை வந்து வளர்ச்சி பெறுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஜாகிர்தார் முறை பொறுத்தவரைக்கும் ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலம் வந்து உடைமை அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா உடைமை நம்மளோடது அப்படின்னு சொல்லுவோம்ல. நிலம் உடைமை முறை வந்து இருக்குமாமா யார்கிட்ட, ஜாகிர்தார் வேணா ஒரு நிலம் இருக்குன்னா அதுக்கான உடைமை முறை வந்து அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெல்லி சுல்தானில் உள்ள காலத்துலேருந்தே வளர்ச்சி பெற்றுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் இந்த ஜாகிர்தார் முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஜப்த் அப்படின்ற விஷயத்த ராஜா தொடர்மாள் அக்பர் அவர்கள் கொண்டு வந்தார். ஷாஜகானுடைய காலகட்டத்தில் ஜப்தின் மாறும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகலாயருடைய பேரரசுகளில் பழைய காலகட்டத்தில் இக்தா அப்படின்ற முறையை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜாகிர் அப்படின்னு மாற்றுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெவன்யூ கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த ராணுவ அதிகாரிகிட்டையும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிவில் சர்வீஸ் கிட்டையும் ஒப்படைப்பாங்க. அப்போ தான் வந்து அரசர் என்ன பண்ணுறாரு, இல்லை என்கிட்ட கஜானா காலி, நீ வந்து அவங்க கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சம் இஷ்யூஸ் ஏதாவது வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ என்கிட்ட காசு இல்லை, இல்லை வந்து உன்னை மெயின்டைன் பண்ண முடியல, நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அப்போ வந்து ஜாகிர்தார் அப்படின்னு பேரும். ஸோ வந்து நில உடைமை முறையாக வச்சிருக்கவங்க தான் ஜாகிர்தார். ஓகேங்களா. இது வந்து டெல்லி சுல்தான் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காலகட்டத்திலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து வளர்ச்சி பெற்று இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி வந்து வசூலிச்சு அந்த அதிகாரி தான், வரி வசூலிக்கும் அதிகாரி தான் ஜாகிர்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த அதிகாரி அப்படின்ற வந்து அரசாங்கத்தை சார்ந்தும் இருக்கலாம், அரசாங்கத்தை சாராமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜமீன்தார் முறை. இந்த ஜமீன்தார் முறை அப்படின்றது இன்னொருடைய நில உடைமை முறை வந்து ஜமீன்தார் முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா. 2 முறை, ஒன்று ஜாகிர்தார் முறை, ஒன்று ஜமீன்தார் முறை. இந்த பழைய பாரசீக மொழி வந்துட்டு என்ன சொல்லுவோம், பாரசீக மொழின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பாரசீகத்துலேருந்து தான் இந்த வார்த்தையை எடுத்திருக்காங்க. என்ன வார்த்தைன்னா ஜமீன்தார் அப்படின்ற வார்த்தையை எடுத்திருக்காங்க. இந்த ஜமீன்தார் அப்படின்றதுக்கு பாரசீகத்தில் என்ன அர்த்தம் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துடைய உடைமையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்துடைய உடைமையாளர், அவர் தான் ஓனர். ஓகேங்களா. ஓனர் ஆஃப் த லேண்ட், அவர் தான் வந்துட்டு ஓனர், அதனால தான் அவர் தான் உடைமையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ இந்த லெட்டரை வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீகத்துலேருந்து எடுத்த வார்த்தை தான் ஜமீன்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முகலாயருடைய காலத்தில் பிரபுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வர்த்தகம் இல்லை வந்துட்டு வணிகம் செய்யக்கூடிய பிரபுக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் சேர்ந்து ஓகேங்களா, ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஜமீன்தார்கள்லாம் வந்து இருந்திருக்காங்களாம் ஓகேங்களா. ஸோ ஹிந்தியில் கூட வந்து சீரியல்ஸ் நிறைய வந்து சீரியல்லாம் வந்துட்டு இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பழைய சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 சீன்ஸ்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த பொம்மி பிஏபிஎல்னு ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஹீரோடைய பெரியப்பா வந்து ஜமீன்தாராக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அது நல்லவராக காமிப்பாங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து நமக்கு கெட்டவங்களாக தான் ரெஜிஸ்டர் ஆகிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் அக்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய காலகட்டத்தில் பிரபுக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிரபுக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா முந்தைய அரசுடைய தோன்றல், அதாவது முன்னாடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த முந்தைய அரசுனா மேபி அதுக்கு டெல்லி சுல்தானமாக இருக்கலாம், இல்லை வந்து முகலாயர்களுக்கு முன்னாடி ஷாஜகானுடைய அப்பா, அதாவது இப்போ அக்பர்னா ஹுமாயூன் காலத்தில் இருக்கலாம், பாபர் காலத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி முன்னாடி இருந்த அரசர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாகவோ இல்லைனா அதுக்கு முன்னாடி தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒரு எம்பையரை சார்ந்தவங்களாவோ அந்த குடும்ப வழி சார்ந்தவங்களையுமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நிலங்களை வந்து கொடுத்துருக்காரு ஓகேங்களா. பரம்பரையாக நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி உரிமையை வந்து அக்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு பிரபுக்களுக்கு. லேட்டர் டேஸில் அது கட் பண்ணிடுவாங்க. பட் அக்பருடைய காலத்தில் பிரபுக்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உரிமையை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜமீன்தார்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா குத்தகையிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அவங்களோட வேலையே வந்துட்டு அவங்க வச்சிருக்க நிறைய நிலம் வச்சுருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குத்தகையிடுவாங்க. அது வந்து காசு சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. விவசாயத்துலேருந்து வரி வசூலிப்பாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் தொகை இல்லை, குறிப்பிட்ட தொகை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக வந்து வசூலிச்சுட்டு இருப்பாங்க. போக போக அந்த ஆசை அதிகமாக என்ன பண்ணுவாங்க, பேராசை அதிகமாகி நிறைய சுரண்டல்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு கடன் வாங்குவாங்க. கடன் யார்கிட்ட வாங்கணும்னா அதே ஜமீன்தார் ஜாகிர்கிட்ட தான் கடன் வாங்குவாங்க. அந்த கடனையும் அளிக்கணும், அவங்க வரி வசூலும் கொடுக்கணும், அவங்களுடைய பொழப்பையும் பார்க்கணும். அதை தாண்டி வந்துட்டு அதில் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டும் பார்க்கணும். சொந்த விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் நிறைய சுரண்டல்கள் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நில வரியும் வசூலிப்பாங்க ஓகேங்களா. ஸோ வந்து ஜமீன்தார்கள் வந்து முகலாயர்களுடைய காலகட்டத்தில் வீரர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே நிலத்துடைய வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வசூலிக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருந்ததாமா. ஸோ இந்த கேள்விகள் எப்படி கேட்கலாம், கூற்றுக்காரன் நம்மளை கேட்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாருக்கும் ஜாகிர்தார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ முகலாயர்களுடைய காலகட்டத்தில் சில பேர் முகலாய அதிகாரிகளாக இருக்கலாம், படை வீரர்களாகட்டும், அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நில வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி வசூலிக்கக்கூடிய அந்த பதவியை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளூர் அளவிலான தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிற்றரசுகள் இருப்பாங்க, இல்லை சின்ன சின்ன தலைவர்கள், கிராம தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களையுமே ஜமீன்தாரர்கள் அப்படின்னா அழைக்கிறாங்களாம் ஓகேங்களா. ஸோ உள்ளூர் தலைவர்களையும் சின்ன சின்ன அரசர்கள் இவங்க எல்லாமே ஜமீன்தாரஸ் அப்படின்னா அழைப்பாங்களாம். ஸோ வரி விலக்கு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயயூர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வரி விலக்கு அளிக்கப்படும் பார்த்தீங்களா. ஸோ அந்த வரி விலக்குனா என்ன, டேக்ஸ், அந்த டேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேக்ஸ் அளிக்கப்பட்ட நிலங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுயயூர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சுயனா செல்ஃபா, ஸோ ஊர்கள், அதாவது யூ அப்படின்னு யூஸ் பண்ணோம், சுயயூர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 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 இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, அந்த ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒரு இடம் வச்சுருக்கீங்க, ஒரு சென்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு வந்து வரி விதிச்சிருப்பாங்க. நீ வந்து இந்த வரி தரணும், இல்லைனா அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், நீ வந்து அது ஏதாச்சும் அறுவடை பண்ணால் நெல், அரிசி, கோதுமை எதுவாக இருந்தாலும் நீ வந்து தந்துடணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு இது போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ டேக்ஸ் போட்டிருப்பாங்க. அதோடைய பேர் தான் வந்து சுயயூர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதான் ஜமீன்தாரோடைய முதம். ஸோ இந்த இடத்துல வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீன் இலாஹிலாம் ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், தெய்வீக மதம். ஸோ வந்து சமயத்துலேயே வந்து நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துருப்போம் அக்பர் பார்க்கும் போதே ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக வந்து கலை மற்றும் கட்டிடக்கலை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எத்திக்ஸ் வந்து சில பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம், முடிஞ்சு எழுதிக்கோங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா முகலாயருடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரமாக இருந்திருக்குமா. ஸோ எப்படின்னா காடுகள் நிறைய இருந்திருக்கு, அதனால் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சில காடுகள் பொறுத்து வேளாண் சார்ந்தவங்க காடுகளை அழித்து வேளாண் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வெறும் காடுகள் சார்ந்த வேளாண்களாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வேளாண்மை பொறுத்த வரைக்கும் ஒரு அடித்தளமாக பேஸ்மெண்ட்டாக முகலாயர்கள் பொறுத்த வரைக்கும் வேளாண்மையில் ரொம்ப ஒரு பேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜமீன்தார்கள் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராம தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணால் நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட நிலங்கள் வந்துட்டு இவங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களாம். அது நிறைய நிலங்கள் வந்து இந்த ஜமீன்தார்களும் கிராமத்துடைய தலைவர்களும் வந்து ஏராளமான நிலங்களை வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒன்று அவங்க கிராம தலைவராக இருக்கணும், இல்லை ஜமீன்தார்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நிலங்கள் வச்சுருந்தா இவங்களுக்கு வந்து இந்த பொறுப்புகள்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணற்று நீர் பாசனம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து பாசன முறைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா.
இரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம வந்து பாசன முறைக்கு வந்து இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி பாசன முறைகள் வந்து முகலாயர்களுடைய காலகட்டத்தில வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறைய தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, கிணற்று பாசன முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ கிணறு தண்ணியிலேருந்து தண்ணி இறைச்சி, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பாசன முறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க முகலாயர்களுடைய காலகட்டத்திலன்னு சொல்றாங்க. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரபி, காரிப் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் முறை இருந்திருக்கும் ஓகேங்களா? அந்த வேளாண் முறை அதாவது இரு வேளாண் பயிர்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷத்துல 2 டைம் வந்து வேளாண் செய்ற மாரி ஓகேங்களா? ஸோ 6 மாசத்துக்கு ஒரு பயிருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி சீசனிங் பயிரும் போட்டிருக்காங்க. ரபி, காரிப் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளாண் பயிர்கள் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா? இது வந்துட்டு இந்த மாரி பயிர் வகைகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐனி அக்பரி ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன அபுல் ஃபாசில் எழுதக்கூடிய ஐனி அக்பரியில் தான் ஜாகீர்தார்கள், ஜமீன்தார்கள் அப்படின்றவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர் ஜாதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜாதியிலேருந்து வர மக்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க தான் வச்சிருக்காங்க. ஒரு பட்டியல் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு ஃபர்ஸ்ட்டே பார்த்திருப்போம். ஐனி அக்பரி அப்படின்ற ஒரு புக்ல அபுல் ஃபாசில் சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. அதே அபுல் ஃபாசில் என்ன இங்க சொல்றாருன்னா, இந்த ரபி, காரிப் அப்படின்ற இரு வேளாண் பருவங்கள் வந்து பயிர் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாரி பயிர் வகைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புக்ல பட்டியல்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப வரக்கூடிய லேட்டர் டேஸ்ல வர எக்ஸாம்ஸ்ல எல்லாமே கோட்பாடுகள் கேட்டு இப்ப நீங்க எஜுகேஷன் மெத்தடாலஜி பார்த்தீங்கனாலுமே லாஸ்ட் டைம் டெட்லயும் சரி, பேப்பர் 1 பேப்பர் 2ல நிறைய கோட்ஸ் வந்து வந்துருந்துச்சு ஆக்சுவலா வந்துட்டு. அதேபோல இங்க பிஜியூஜிலயுமே பார்த்தீங்கன்னா, இப்பலாம் கோட்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து எந்த நூல்லேருந்து வந்தது, யார் சொன்னது அப்படின்ற மாரி. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐனி அக்பரிலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகையிலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? புகையிலை ஆகட்டும், மக்காச்சோளம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து 17ஆவது நூற்றாண்டுலாம் அதிகமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க, பொருளாதாரம் பொறுத்தவரைக்கும். ஸோ ஓட்டு முறை சாரி இந்த ஒட்டுமுறைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஒட்டுமுறை என்னன்னா, பல வகை மாம்பழங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி பல வகை மாம்பழங்கள போர்ச்சுகீஸ்லேருந்து வர்த்தகம் பண்றாங்களாம் ஓகேங்களா? ஸோ வந்துட்டு போர்ச்சுகீஸ்லேருந்து வர்த்தகம் பண்ணி, இல்ல வந்துட்டு போர்ச்சுகீஸ்லேருந்து வாங்கி என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து பயிரிட்டு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்களாம். ஸோ விற்கவும் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவுரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவுரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாரி பயிர் வகைகள்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க, முக்கிய வணிக பயிரா வந்து முகலாயர்களுடைய காலகட்டத்தில இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ பட்டு உற்பத்தி ஆகட்டும், மத்த வந்துட்டு உற்பத்திகள வந்துட்டும் இது எல்லாத்துலயுமே வந்து முகலாயர்கள் வந்து நல்லா வளமா இருந்திருக்காங்க. உலக சந்தையில முகலாயர்களுடைய வர்த்தகத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்திருக்கு அவங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தலைமையகம் அப்படின்னும்போது பட்டு உற்பத்தியில பயங்கரமா வந்துட்டு அதிகமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முகலாயர்கள் வந்துட்டு ஆளும் திறமை வந்து எந்த அளவுக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய திறமை எந்த அளவுக்கு இருந்திருக்கோ, அதே போல வந்துட்டு ரெவென்யூ திறமை எந்த அளவுக்கு இருந்திருக்கோ, அதே மாதிரி பொருளாதாரத்தையும் வர்த்தக வணிக திறமையும் அவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்பர் வந்து எப்படி இருந்து ஜப்தி முறை வந்து தோடரமால் அறிமுகம் செய்யப்பட்டான்னு சொல்ல பார்த்தியா, அதுவும் பிரகடனம், அதாவது பிரகடனம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரகடனமாக இருந்ததோ அதே மாதிரி இவங்களுடைய ப்ரொக்ளமேஷன்ஸ் பிரகடனம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிரகடனமாகவே எடுத்துக்கலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து முகலாயர்கள் பொறுத்த வரைக்கும் வர்த்தக வணிகம்லாம் அவ்வளோ சிறந்திருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விவசாயிகள் வந்து பணம் எப்படி செலுத்துவாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஸோ அந்த பணம் செலுத்துறதும் பொருளாதாரத்தில் தான் வரும். பிகாஸ் அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் மணி ஓகேங்களா? ஸோ வர்த்தக வணிகம் எப்படியோ ரெவன்யூ கலெக்ஷன்ஸும் ஒரு மணி. அதனால் இந்த பாயிண்ட்ஸை எக்ஸ்ட்ரா வந்து பொருளாதாரத்தில் படிப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவோம்னா, இவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு அட்டவணை போட்டு வச்சிருப்பாங்க ஓகேங்களா? ஸோ இந்த அட்டவணை பேர் என்ன அப்படின்னா தஸ்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டவணை பேர் எதுக்கான அட்டவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய வரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வரி தொடர்பான ஒரு அட்டவணை வந்து இருக்கும், விவரங்கள் இருக்கும். அந்த இவ்வளோ வரி செலுத்தும், இந்த பயிருக்கு இப்படின்ற மாதிரி சில மேபி வச்சிருந்துருக்கலாம், ஷெடியூல்ஸ் இருந்திருக்கலாம். அதுக்கான ஒரு அட்டவணை தயார் செஞ்சிருப்பாங்க, அந்த வரிக்கான அட்டவணை. அந்த அட்டவணை பேர் தான் என்ன சொல்லுவாங்க, தஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ இந்த கர்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. கர்கானா என்னன்னா தொழிற்கூடங்கள் பார்த்தீங்களா, இந்த விலை உயர்ந்த கைவினை கிராஃப்ட்னு சொல்லுவோம், கைவினை பொருட்கள். அந்த கைவினை பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யும் இடம் பேர் தான் வந்து கர்கானான்னு சொல்லுவோம் ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன் தேவையில்ல. பர்கானா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்துட்டு சர்க்கார் டிஸ்ட்ரிக்ஸ் கீழே வரக்கூடிய மாவட்டங்களை பர்கானான்னு சொல்லுவீங்க, மாவட்டங்கள் கீழே வரக்கூடியதை பர்கானான்னு சொல்லுவீங்க. இங்கே கர்கானா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கர்கானா அப்படின்றது வந்து தொழிற்கூடங்களை வந்துட்டு அந்த விலை உயர்ந்த பொருட்கள் கைவினை பொருட்கள்னு சொல்லுவோம். அது வந்து இருக்க இடம் வந்து கர்கானான்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு வரியை வந்து நம்ம தொடர்பான விவரங்களை வந்துட்டு ஒரு அட்டவணை இருக்கும், அந்த அட்டவணை பேர் தஸ்தர். வேற என்ன பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் பொருளாதாரத்தினா, அவுரி வந்து இருந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ரபி, கார்பி அப்படின்னு சொல்லிட்டு இரு வகையான வேளாண் பருவங்கள் வந்து இருந்திருக்கு. சில பயிர்களுடைய பட்டியல்களும் வந்துட்டு ஐனி அக்பரியில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்த்தக வணிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாரா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பஞ்சாரான்ற வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஜிடிஆர்பிலையும் இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாரா அப்படின்னா என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்களா? ஸோ எங்கே அப்படின்னா குப்தர்களுடைய பீரியடில் பார்த்துருப்போம் ஓகேங்களா? சிவேஷ்டி அப்படின்ற மாதிரி சில பார்த்துருப்போம் ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துலேருந்து வேலை செய்கிறவங்க ஒரு இடத்துலேருந்து தாண்டி வேலை செய்கிறீங்க ஓகேங்களா? ஸோ இதே இங்கே வந்து சொல்ல வராங்க என்னன்னா, பஞ்சாரா அப்படின்றவங்க வந்து நாடோடி வணிகர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா?
நொமாடிக் பீப்பிள் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு தள்ளுவண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தள்ளுவண்டி வந்து அந்த இடத்துல போட்டாலும், அது வந்து என்னன்னா, அங்கேயே இருந்து தள்ளுவண்டி போட்டு விப்பாங்க. அதே தள்ளுவண்டிய என்ன பண்றாங்கன்னா, எடுத்துட்டு ஒவ்வொரு ஊருக்கா அந்த மாரி போறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பஞ்சாரான்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து ஒரு தக்காளி விக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு வெங்காயம் விக்கிறாங்க. ஒரு ஒரு விவசாயம் வந்து ஏதாச்சும் ஒரு கைவினைப் பொருட்கள் விக்கிறாங்கன்னா, அத வந்து இப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர்ல வந்து என்ன பண்றேன்னா, போயிட்டு பெங்களூர்ல பக்கத்துல சேலம்ல இந்த மாரி போறேன்னா, அது பேரும் வந்துட்டு என்ன சொன்னா பஞ்சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் என்னன்னா, இந்த பஞ்சார அப்படின்றது என்னன்னா, நாடோடிகளுடைய வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாடோடி வணிகம்னா ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் கடந்து போய் வணிகம் செய்யத்தான். இந்த வணிகத்த எப்படி செய்வாங்கன்னா, ஒருத்தரா போய் செய்ய மாட்டாங்களாம். ஓகேங்களா? ஸோ வந்து பெருமளவுல என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேர் வணிக இனக்குழுவா தான் போய் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வணிகம்ல பொறுத்தவரைக்கும் இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இதில இல்ல இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, சர்க்கரை, மஸ்லின் பட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம முகலாயர்கள் காலத்துல எல்லாம் நெறைய வந்து எம்பையர்ஸ் பார்த்தப்போ மஸ்லின் பட்டு, மஸ்லின் துணின்னு இப்ப கூட இருக்கு. ஸோ மஸ்லின் பட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவாகட்டும், இல்ல உணவு தானியங்கள் ஆகட்டும், இது எல்லாமே இந்த ஏற்றுமதி செய்றதுல ரொம்ப வந்து இருக்காங்க. இந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான வந்துட்டு அ அ வணிக பகுதியா வந்து முகலாயர்களுக்கு இருந்திருக்கு. இப்போ குப்தர்கள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், தாமிரலிப்தி அப்படின்னு சொல்லிட்டு தம்ரலிப்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதிகள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சோ, அது கீழ்த்துறைமுகத்தில, இங்கேயும் அதே போல என்ன ஆகுதுன்னா, வங்காளம் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு மையமா திகழ்ந்திருக்கு. ஸோ இத தாண்டி வேற எங்கெங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு வணிகம் செய்வாங்க, துறைமுகங்கள் வேற எங்கெங்க இருந்திருக்குன்னு பார்த்தா, சோழமண்டல கடற்கரை. ஓகேங்களா? முகலாயர்கள் பொறுத்தவரைக்கும் எங்க வங்காளம் தாண்டி வங்காளம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு ஏற்றுமதிக்கு. இத தாண்டி சோழமண்டலமுடைய கடற்கரையாகட்டும், இந்த இடத்துலலாம் வேற என்னென்ன வந்து ஃபெமிலியரா இருந்திருக்குன்னா, பருத்தி துணி இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த வந்து ரொம்ப புகழ் பெற்றதா இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, காஷ்மீர் பொறுத்தவரைக்கும் சால்வைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிகமா இப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஏன் காஷ்மீர்னா, அங்க பயங்கர குளிர் அதிகமா இருக்கும். பிகாஸ் குளிர் அதிகமா இருந்தா, அவங்க சால்வைகள் தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்கு நீடட் நெசசிட்டி. ஸோ அதனால அவங்களுக்கு தேவை. ஸோ அந்த காஷ்மீர் பகுதிகள்லாம் சால்வைகள் வந்துட்டு நெறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கைவினைப் பொருட்கள் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம ஏன் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறோம்னா, ஏன்னா முகலாயர்கள் அப்படின்னும்போது மேபி அவங்க இன்கேஸ் அவங்களுடைய சுத்தி நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். வர்த்தகம், வணிகம்னா அப்ப தாண்டி போறது தான். ஸோ பாருங்க காஷ்மீர்ல வர்த்தகம் வச்சிருந்திருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ஃபெமிலியர் நம்ம தெரிஞ்சிருக்கலாம். சோழ மண்டலத்துல மேபி தமிழகத்துல எங்கேயாச்சும் வந்து வணிகம் வச்சிருந்திருக்கலாம். ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் குடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொருட்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா, இடம் விட்டு இடம் அதாவது ஒரு இடத்த விட்டு இடம் வந்து செல்வதற்கு வந்துட்டு ஒரு பேர் அழைப்பாங்களாமா. ஓகேங்களா? ஒரு பொருட்கள தூக்கிட்டு எடுத்து விட்டு எடுத்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்காமா. அதாவது என்ன அப்டின்னா, உண்டி அப்டின்னு சொல்லுவாங்க. நம்ம உண்டியல்னு சொல்லுவோம்ல, சேமிச்சு வைக்கிறது உண்டியல். அவங்க வந்து உண்டி அப்டின்னு சொல்லுவாங்க. உண்டினா என்ன அப்டின்னா, ஒரு பொருட்கள ஒரு இடம் விட்டு ஒரு இடத்த வந்து நவுத்திட்டு போயிட்டு போவாங்க. அது பேர் தான் உண்டி அப்டின்னு சொல்லுவாங்க. இது ஏன் மேம் அப்டின்னா, கடன் பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கடன் பத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த பொருட்கள வந்து நீ என்கிட்ட வாங்குன, அப்ப வந்து கடன் தான் ஓகேங்களா? ஸோ, இப்ப அந்த பொருட்கள வாங்கிட்டு போய் நான் வந்துட்டு ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்த நவுத்தி போய் விப்பேன். ஏன்னா, உன்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன். அது மேபி காசா குடுக்கலாம், எப்டி வேணாலும் குடுப்பாங்க. அந்த மாரி வந்து ஒரு பொருட்கள வாங்குறதுக்குமே கடன் பத்திரிக்கைகள் நெறைய இருந்திருக்காமா. ஓகேங்களா? பத்திரங்கள் வந்து நெறைய இருந்திருக்குன்னு டாக்குமெண்ட்ஸ் வந்து நெறைய இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இவங்களுடைய வணிகர்கள் வந்து தங்கறதுக்காக சராய்கள், அதாவது ஓய்வு விடுதிகள் நெறைய இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ குஜராத்ல இருக்கக்கூடிய போரா முஸ்லிம்களாகட்டும், இல்ல வந்து அ ராஜபுனாத் அதாவது ராஜபுத்திரர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆகட்டும், இல்ல மார்வார்களாகட்டும், இல்ல சோழமண்டல கடற்கரையில இருக்கக்கூடிய செட்டியார்களாகட்டும், மலபார் முஸ்லிம்களாகட்டும், இவங்க எல்லாமே மிக புகழ்பெற்ற அ அ வணிகர்களா வந்துட்டு மொத்த இந்த ஹோல் இந்தியாவுல இருக்கட்டும், இல்ல முகலாயர்கள் மொத்த சமூகத்திலயுமே தாண்டி இருக்கக்கூடிய சமூகத்தில வணிகர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராணுவத்த பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள் அரசு பொறுத்தவரைக்கும் ராணுவத்தில பெருசா வந்துட்டு துறைமுகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ கடற்படை பொறுத்தவரைக்கும் பெருசா அந்த அளவுக்கு வந்து அவங்க வொர்த் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. வணிகம்ல மேபி அவங்க வொர்த்தா இருக்கலாம். ராணுவம் பொறுத்தவரைக்கும் தரை வழியில பயங்கர வொர்த்தா இருக்கலாம். இப்ப நீங்க சோழர்கள் அப்படின்னு 7த் யூனிட்ல பார்க்க போனீங்கன்னா, ராஜராஜ சோழர்கள், ராஜேந்திர சோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடல் கடந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இலங்கைலாம் அடிச்சு நவுத்திட்டு இங்க ஊருக்கே வருவார். ஓகேங்களா? ஸோ அதேபோல நீங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அஷருடைய முன்னாடி புலிகேசி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கூடமே வந்துட்டு அவங்களுடைய ஊருக்கே போய் அவங்களே என்ன பண்ணுவாங்க, கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டு கடல் தாண்டி போகாம, இவங்க வந்துட்டு அவங்கவங்க ஊர்கள்லயே வந்து போர்கள் செஞ்சாங்களே தவிர, அந்த அளவுக்கு கடற்கரையில பெருசா வொர்த்லாம் இல்ல. ஆனா வணிகம் நல்லா செஞ்சாங்க. ராணுவத்த பொறுத்தவரைக்கும் பெருசா அந்த அளவுக்கு வொர்த் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நெறைய இருக்கு. கட்டிடக்கலை இருக்கு. அண்ட் தென் வந்து மதங்கள் நெறைய இருக்கு. ஸோ மதங்கள் அப்படின்னும்போது நீங்க நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, சீக்கிய மதம் இருக்கும். சூஃபிசம்னு சொல்லுவோம். இந்த சூஃபிசம் அப்படின்றது இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மதம் தான். அதுவும் ஒரு ஒரு வகையான மதம். ஓகேங்களா? ஸோ அந்த மதம் பத்தி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கிறிஸ்துவம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்துக்கள், ரஜபுத்திரர்கள், அவங்களுடைய மராத்தியர்கள் இவங்க எல்லாம் ஒரு டேர்ம்ல வந்துருவாங்க. இவங்கள பத்தி தெரிஞ்சுப்பீங்க.
ஸோ வேற என்ன வந்து வர்த்தக வணிகம்லாம் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் வந்து நெறைய நறுமணப் பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நறுமணப் பொருட்கள், சாயங்கள், நெக்ஸ்ட்டு வந்து வங்காளத்துல கூடிய பட்டு மஸ்லின் பட்டு இருக்கு பார்த்தீங்களா? மஸ்லின் பட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு துணி வந்து சொர சொரப்பா, பளபளப்பா இருக்கும் பார்த்தீங்களா? ஷைனிங் கிளாஸ் அந்த மாரி கிளாத்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இங்கேருந்து வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வணிகம் நமக்கு நல்லா வந்து இருந்திருக்கு. ஏற்றுமதி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பவுமே நீங்க எக்கனாமிக்கா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு ஏற்றுமதி வந்து அதிகரிக்குதோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்மளுடைய ஐஎன்ஆர் கரன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் இந்தியன் ரூபின்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி அந்த ஐஎன்ஆர் கரன்சி இப்ப இங்க வந்துட்டு ஒரு 6-7 கண்ட்ரீஸ் தவிர, ரொம்ப சின்ன சின்ன நாடுகள் கூட நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல. பிகாஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ வந்து அந்த மாரி சின்ன நாடுகள் கூட கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ வந்து பூட்டான் ஆகட்டும், தாய் ஆகட்டும், வியட்நாம் ஆகட்டும், பாலி ஆகட்டும், இந்த மாரி நாடுகள் தவிர, இப்போ நேபாள். ஸோ நேபாள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இப்போ இந்த மாரி நாடுகள் கிட்ட என்ன ஆகும்னா, நம்மளுடைய ₹1 ஐஎன்ஆர் அப்படின்றது வந்து பாலிய பொறுத்தவரைக்கும் இப்போ ₹40,000 நம்ம செலவு பண்றோம்னா, அங்க வந்து பல லட்சக்கணக்கான வந்து அங்க அவங்களுடைய காசுக்கு அது பல லட்சம் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ரூபி படி நீங்க வந்து ஒரு ₹5 நீங்க அங்க கொண்டு போனாவே, அது வந்து அவங்களுக்கு அதிகமான காசு தான். அங்க வந்து ஒரு 500, 600 அந்த மாரி கணக்கு. அதே சேம் தான் வந்து உங்களுக்கு வந்து 6, 7 கண்ட்ரீஸ் கிட்ட வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க துபாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ₹1,700 நீங்க துபாய்ல 1,700 பவுண்ட் நீங்க வாங்குறீங்கன்னா, இங்க இந்தியன் ரூபி படி ₹36,000. ஸோ இந்த மாரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நமக்கு ஏற்றுமதி அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து காசு அதிகமாகும். இப்போ காசு அதிகமாகும்போது, எக்கனாமிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வந்துட்டு, நீங்க இந்த எக்கனாமிக்ஸ்ல படிப்பீங்க. ஐ திங்க் சாரி நீங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இல்ல. பிஜிக்கு. எக்கனாமிக்ஸ்ல வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எந்த அளவுக்கு நமக்கு ஏற்றுமதி அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அமெரிக்கனுடைய ஸ்டாண்டர்ட் வச்சு தான் நமக்கு வந்து மொத்த உலக நாடுகளுக்கே வந்துட்டு அந்த பங்கு சந்தையில வந்துட்டு அவங்களுடைய காயின்ஸ் அந்த அவங்களுடைய பணம் எவ்வளவோ அது கூட மதிப்பீடு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அமெரிக்கா வந்து இப்போ ₹1க்கு வந்து மேபி வந்துட்டு 93, 109 அந்த மாரி இருக்கும் அமெரிக்கன் கரன்சி படி. அமெரிக்காவுடைய இதுக்கு வந்துட்டு. ஸோ வந்து அந்த மாரி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏற்றுமதி அதிகமாகணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நிறைய இறக்குமதிகள் வந்து இந்தியா அப்பையிலேருந்தே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல கிடையாது போல. ஸோ அப்பையிலேருந்து இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமளவில் வந்துட்டு அவங்கெல்லாம் எப்படி இந்த நறுமண பொருட்கள், இந்த மஸ்லின் பட்டுகள், சொரசொரப்பாக ஷைனிங்கான கிளாத்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு ஏற்றுமதி வாங்கி அங்கே கொண்டு போனாங்களோ, நம்ம வந்து என்ன இறக்குமதி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு பதில் மற்ற எதுவுமே கிட்டத்தட்ட எதுவுமே தங்கம், வெள்ளி தவிர பெருசாக நம்ம வேறு எதுவுமே வந்து இறக்குமதி பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமய கொள்கை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீனி இலாகி உங்களுக்கே தெரியும். தெய்வீக கோட்பாடு இல்லைன்னா தெய்வீக மதம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சமயமாக மொத்த எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சமயமாக உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அக்பருடைய கொள்கை இருந்திருக்கும். அதான் தீனி இலாகி அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது எல்லா மதத்தில் கூடிய சிறந்த கொள்கை எல்லாமே ஒருங்கிணைச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமியத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து ஒன்று எடுப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ இந்துக்கள் கிட்டேருந்து ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டே கூடிய நல்ல கொள்கைகளை எடுத்து ஒரு மதமாக உருவாக்கலாம் அப்படின்னு உருவாக்குன மாதிரி தான் தீனி இலாகி. ஓகேங்களா? ஸோ சமய கொள்கையை பொறுத்த வரைக்கும் இதான் படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்பர் பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகீசியர்கள் நிறைய பேர் வந்து அக்பருடைய அவைகளில் கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய விரும்பி என்ன பண்ணாங்கன்னா இருந்திருக்காங்க. விரும்பி அந்த அவையில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில வந்துட்டு முஸ்லீம்கள் இருக்காங்க. முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாமே வந்து இந்த மதத்தில் வந்துட்டு இருந்திருக்காங்க. லேட்டர் டேஸில் அந்த மதம் வந்து கலைக்கப்பட்டது, மத கொள்கையும் கலைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்துக்கள் வந்து ஃபாலோ பண்ண ஒரே ஆள் யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு தான், பீர்பால். இவர் வந்து என்ன பண்ணுவார், நீ என்ன பண்ணாலும் கரெக்டாக நண்பா அப்படின்ற மாதிரி அவர் கூடவே இருந்திருக்க ஒரு ஆள் யாருன்னா பீர்பால். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அக்பருடைய மத கொள்கையில் எந்த ஒரு இந்து அரசர், அதாவது இந்து ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்பால் அவர்கள் இருந்திருப்பார். ஸோ சமயம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 17, 16ஆம் நூற்றாண்டுகளில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த முகலாயர்களுடைய காலகட்டம் அப்படின்னும் போது அப்போ தான். ஸோ உங்களுடைய சமயங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய சமயங்கள் இருந்தது. அதில் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து ராமர் வழிபாடுகள்லாம் இருந்ததாமா. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து காமனாக படிப்பீங்க. இது வந்து முகலாயர்கள் அப்படின்னு படிக்காமல் இந்த காமனாக அந்த டாபிக் படிப்பீங்க. சமயம் பொறுத்த வரைக்கும் 16, 17ஆம் நூற்றாண்டுகள் வந்துட்டு வைணவ மதத்தோடைய நூற்றாண்டு அப்படின்னே சொல்லுவாங்களாமா. 16th and 17th century. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ராமர் வழிபாடு வந்துட்டு அந்த மரபை வந்து நிறைய பேர் கொண்டு இருந்தாங்க. நீங்கள் கபீர், ராமானந்தர், துளசிதாசர் இவங்களாம் படிப்பீங்களா? இவங்க வந்து ராமரை வந்துட்டு கடவுளாக கொண்டு அவருடைய அவதாரத்தை வந்து சித்தரித்து பாடல்களை வந்து பாடுறதுல ரொம்ப வந்து சிறப்பாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, விஷ்ணுவுடைய மற்றொரு அவதாரம்னா கிருஷ்ணர் அப்படின்னும் நம்பதாங்களாம். நிறைய பேர் நம்பியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பக்தி இயக்கத்துடைய வளர்ச்சிகள் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ பக்தி இயக்கங்கள் பாடுறவங்க எல்லாமே சமஸ்கிருதத்தை வந்து அவங்கவுங்க லாங்குவேஜஸ்க்கு பாட ஆரம்பித்தோடனே பக்தி இலக்கியம் மொத்தமாக உலகம் எங்கும் எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து முதலே சொன்ன மாதிரி குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் வேறையாக இருந்தாலும், அவங்களுடைய ஓன் மதர் டங் வேறையாக இருந்தாலுமே அஃபிஷியலாக எப்படி வந்து சமஸ்கிருதம் வந்து வச்சுருந்தாங்களோ, ஹையர் கேஸ்ட் பீப்புள் எப்படி
சமஸ்கிருதத்தை பேசினாங்களோ, அதே சேம் இங்க என்ன ஆகுதுன்னா, சமஸ்கிருதத்தில வந்து பாடி வெறும் வந்துட்டு சில மக்கள் அதாவது லிட்ரேட் மக்கள் மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு புரியாதது. ஸோ எல்லாத்துக்கும் போணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, வெர்னாக்குலர் அவங்கவங்களுடைய மொழிகள்ல பாட ஆரம்பிச்சு பக்தி இயக்கத்த வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல வைணவம் தலையிருந்து பயங்கரமா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுடைய அவதாரங்களாகட்டும், கிருஷ்ணனுடைய அவதாரங்களாகட்டும், மத்த துளசிதாசர், ராமானுஜர், கபீர் போன்றவர்கள்லாம் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கபீர பொறுத்தவரைக்கும் முக்கியமானவர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி சாய்பாபா இருப்பார் பார்த்தீங்களா? அவர் வந்து நீங்க படிக்க மாட்டீங்க. பட் எக்ஸாம்பிள்க்கு நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஏன் அப்டின்னா, இப்ப அந்த சாய்பாபாவ பொறுத்தவரைக்கும் அவர் வந்து மேல வந்து துணி கட்டியிருப்பார் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் கிளாத் வந்து வியர் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு ஆ தாடி வச்சிருக்க மாரி சில பிக்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா, அவர் வந்து ஹிந்துவையும் ஃபாலோ பண்றாராம், முஸ்லீமையும் ஃபாலோ பண்றாராம். ஸோ, அவர் எப்படி 2மே காம்போவா ஃபாலோ பண்றாங்களோ, அதே சேம் வந்து கபீர் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்து, முஸ்லீம் ஒற்றுமைக்காக நெறைய பாடல்கள பாடியிருப்பாராம். ஓகேங்களா? ஸோ, வந்து ஒரு பக்தி இயக்கத்துல முக்கியமான ஒரு கபீர் தான். ஸோ, வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லபாச்சாரியார்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வல்லபாச்சாரியார் இருப்பாரு. அவர் வந்து மிக சிறந்த ஒரு பக்தி இயக்கவாதி அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அவருடைய மகன் இருப்பாரு பார்த்தீங்களா, அவர் மகன் யாருன்னா, வித்தால்நாத்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த வித்தால்நாத் என்ன பண்ணுவார்னா, கிருஷ்ணர் வழிபாட்டு வந்து பயங்கரமா பரப்புறவர். ஓகேங்களா? வித்தாலாத் வந்து பயங்கரமா கிருஷ்ணருடைய வழிபாட்ட பரப்புறாராம். ஸோ இத தவிர வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, வியாசர் நெறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஊர்ல கர்நாடகத்த சார்ந்த வரைக்கும் வந்துட்டு வியாசராயாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவராகட்டும், நெக்ஸ்ட் வந்துட்டு பக்தி இயக்கத்துல வந்து தசருதா அப்படின்னு சொல்லிட்டு சில இயக்கங்கள்லாம் வந்துட்டு இருக்க ஆரம்பிக்கும். அந்த இயக்கங்கள் எப்படின்னா, தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் வந்துட்டு உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் வந்து இந்த தஸ்ருதா அப்படின்ற இயக்கங்களா வந்து மாறியிருக்கும் பிற்காலத்துல பொறுத்தவரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவுகள்லாம் பின்பற்றுவாங்க பார்த்தீங்களா? நெறைய சமய பிரிவுகள் பின்பற்றுவாங்க. அந்த சமய பிரிவுகள் பொறுத்தவரைக்கும் சூர்தாஸ், சராவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேங்களா? அந்த வார்த்தை என்னன்னா, உள்ளூர் மொழிகள்ல வந்துட்டு அந்த இலக்கியத்தையோ இல்ல வந்துட்டு அந்த இயக்கத்தையோ பரப்புறதோ எழுதுறதோ தான் இந்த டெர்ம்க்கான அர்த்தம். என்ன டெர்ம்னா, சூர்தாஸ், சராவலின்னு சொல்லுவாங்க. அந்த டெர்முடைய அர்த்தம். அதாவது முகலாயர்களுடைய டைமிங்லாம் அந்த மேபி அந்த டெர்ம் வச்சிருக்கலாம். அதுக்கான அர்த்தம் வந்து அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல இலக்கியத்தையோ இல்ல இயக்கத்தையோ பரப்புறதோ எழுதுறதோ தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசிதாசர், ராமானுஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த கபீர் அவர்கள். துளசிதாசர் பொறுத்தவரைக்கும் முக்கியமானவங்க என்னன்னா, இந்த ராமர் கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அவதாரம் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிச்சு எழுதியிருப்பாரு. அந்த புக் வந்து ஒண்ணு எழுதியிருப்பாரு. அந்த புக் பேர் என்னன்னா, ராமசரிதாமானஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசிதாசர் வந்து எழுதிய புத்தக பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமசரிதாமானஸ் அப்படின்ற புத்தகம் தான். அந்த புத்தகத்தில அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ராமர் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காரு. அவரு வந்து நெறைய அவதாரங்கள் வந்து எழுதியிருக்காரு. அந்த அவதாரங்கள சித்தரிக்கிறேன் அப்படின்ற மாரி அவர் சொல்ல வருவார். ஓகேங்களா? ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய எளிய மொழிகள்ல வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. பக்தி இயக்கங்கள பரப்புற மக்கள், அதாவது அந்த கலைஞர்கள், கவிஞர்கள், அந்த பக்தி இயக்கத்திலேயே அந்த ஊழியர்கள் அவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அவங்கவங்க லாங்குவேஜஸ்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த கபீர் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது இந்துக்களுக்கும், முஸ்லீம்களுக்கும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாரி இருந்தவர் தான் கபீர். அவரு என்ன பண்றாருன்னா, ஒரு நெசவாளரா இருந்திருக்காங்க. ஓகே. துணி நெய்வாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நெசவாளரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேற யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவரும் என்ன பண்ணுவார், அந்த தோல் லெதர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லெதருடைய அந்த லெதர வந்துட்டு இந்த இது பதம் பண்ணுவாங்க. பதம் பண்ணி அது வந்து பேக்ஸு சில இதெல்லாம் செய்வாங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அதோடைய தொழிலாளியா இருந்திருக்காரு. அது எல்லாமே பண்றவங்க. நெக்ஸ்ட் இன்னொருத்தரும் இருப்பாரு. அவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஏன்னா சிகை அலங்கார தொழில் அதாவது இப்ப ஜவுரி முடிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஜவுரி முடிலாம் வாங்கி விப்பாங்கல்ல, அதுவாகட்டும் இல்ல சிகை அலங்காரம் அதாவது சிகைன்னு சொல்லுவாங்க. முடி தான் சிகைன்னு சொல்லுவாங்க. அந்த அலங்காரம் பண்றவரா வந்து இந்த செயின் அப்படின்றவர் வந்து இருக்காரு. வேற யார் அப்படின்னா, தாது அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகே. அந்த தாது என்னவா இருந்திருக்காருன்னா, பருத்தி வந்து சுத்தம் செஞ்சு விக்கிறவரா இருந்திருப்பார். ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய ஏன்னா சாதாரண மக்கள் எல்லாமே சொல்ல சொல்ல எல்லா மக்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது. அதுக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாமே சமயத்துல வரவங்க. சீக்கிய மதமும் அதே போல தான். இந்த சீக்கியம் பொறுத்தவரைக்கும் புனித நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு கிரந்த சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சீக்கியத்தோட புனித நூல் இப்போ எப்படி நமக்கு வந்து இந்துக்களுக்கு வந்து பகவத்கீதை, அதே போல் வந்துட்டு பைபிள் அந்த மாதிரி குரான் இருக்கோ, அதே போல் சீக்கியர்களுக்கான ஒரு கடவுள் கோட்பாடு இருக்கும். அது வந்து முன்னெடுத்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித நூல் வந்து கிராண்ட் சாஹிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா, கடவுள் வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பாங்க. அதை வந்து குருநானக்கும் சொல்லியிருப்பாரு. அந்த குருநானக்கோடைய வழித்தோன்றலாக வந்து எல்லாருமே நம்பியிருப்பாங்க சீக்கியர்கள் வந்துட்டு. அதோடைய கோட்பாடுகள் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கியர்கள் மதத்தை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சுத்தமாக இருக்காது. மத சடங்குகள் அப்படின்றது சுத்தமாகவும் இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ உருவ வழிபாடும் மத சடங்குகள் எல்லாத்தையுமே வந்து கண்டனம் செய்தவங்க தான் வந்து இந்த சீக்கியர்கள் பொறுத்த வரைக்கும். நீ வந்து இது ஒரு ஸ்டாச்சு அப்படிலாம் இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவள் தான். நான் ஜஸ்ட் அதோடைய அது ஒரு வைப் இருக்கு, அதோடைய பாசிட்டிவிட்டி இருக்கு, நான் அதை மட்டும் தான் நம்புறேனே தவிர ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக வச்சோ ஒரு ஸ்டாச்சுஸோ வச்சோ நான் எல்லாமே நீங்கள் பாருங்களேன், மேக்ஸிமம் நமக்கு சொன்ன எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க.
ராமானுஜர் ஆகட்டும் எல்லாமே ஒரே ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒருத்தர் ஸ்டாச்சுவா வச்சு கும்பலாம், ஸ்டாச்சுவா இல்லாமல் கும்பலாம். ஆனால் ஒருத்தர் தான். அதை தவிர நீங்கள் பல பேர் வச்சுருக்கீங்களே தவிர ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் அப்படின்றவங்க வந்து ஒருத்தர் இருக்காது. ஆனால் வந்துட்டு அவர் எந்த உருவத்திலையும் இல்லை அப்படின்னு உருவ வழிபாட்டை நீங்கள் இவரெலாம் பார்த்தீங்க ராஜாராம் மோகன் ராய் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவராகட்டும் தயானந்த சரஸ்வதி ஆகட்டும் இவங்க எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுள் இருக்காங்க அவங்க எந்த உருவத்திலுமே இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் நிறைய பேர் வைக்காதீங்க, ஒரு வழிபாடுக்கு நாங்கள் வந்து எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு 4th 5th யூனிட்ல படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ராஜாராம் மோகன் ராய் பற்றிலாம் பிஜியூஜியில். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சூஃபிசம் சொல்லுவோம். சூஃபிசம் பொறுத்த வரைக்கும் அக்பரை வந்து எதிர்த்தவங்களும் சில பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்டிருப்பேன். அக்பரை வந்து எதிர்த்து ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா எழுதியிருப்பா வந்து நல்ல எழுத்தாளர். அவர் வந்து இவர் வந்து அக்பர் என்ன பண்ணுறாருன்னா இஸ்லாமியத்தை எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி அக்பரை எதிர்த்தும் சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சூஃபிசம் பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஒரு இஸ்லாமியத்தை சார்ந்த ஒரு வகையான சமயம் தான் வந்து சூஃபிசம். ஓகேங்களா. இந்த சூஃபிசத்தில் என்ன அப்படின்னா வைதிக முஸ்லீம்கள் நிறைய இருப்பாங்களா. ஓகேங்களா. ஸோ ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஆர்த்தோடாக்ஸ் பிராமின்டா இவங்க ஆர்த்தோடாக்ஸ் இந்துன்னு சொல்லுவாங்கல்ல, சுத்தமான இந்து சுத்தமான பிராமின்ஸ்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸான ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் வந்துட்டு இந்த சூஃபிசம்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அவுரங்கசீப் பொறுத்த வரைக்கும்னா வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் வைதிக முஸ்லீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூடிய இஸ்லாமியர்கள் வந்து இறையியலாளர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் என்ன ஷரியத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தெலாம் வந்து சூஃபிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. கிறிஸ்தவம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சில பேர் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஜஹாங்கீருடைய காலகட்டத்தில் ஆகட்டும் அதுக்கப்புறம் வர ஷாஜகானுடைய காலகட்டத்தில் ஆகட்டும் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. அந்த நிறைய பேர் வர ஆரம்பிக்கக்கூடிய கட்டத்தில் கிறிஸ்தவர்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் இருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர் வருகைக்கு அப்புறம் அதாவது 1500 கிட்ட அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் 1458 அந்த டைம்லேயே உங்களுக்கு கேலிக்கட்டுக்கு வந்துருவார் இவர் வந்துட்டு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அதாவது கிறிஸ்டியன்ஸ் வந்து ஃபஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஊடுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய வணிகர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து வருகைகள் நிறைய வந்து அந்த காலகட்டத்தில் வருது. ஸோ எப்படி வந்து இஸ்லாமியர்கள் வந்து டெல்லி சுல்தானியமுக்கு வந்தாங்களோ அது 712 வந்து தாஹீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். சிந்துக்கு வந்து மன்னனாக இருப்பார். அப்போ தான் வந்துட்டு சண்டைகள்லாம் நடக்கும். 712 வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு போர்ச்சுகீசியர்கள் வரும்போது கிறிஸ்தவர்கள் வந்துருவாங்க. ஸோ சீக்கியர்கள் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்ந்து என்னென்ன ஒரு நல்ல விஷயம்லாம் இருக்கும் எல்லாத்துலேயுமே நல்ல விஷயம் இருக்கும். அதாவது எல்லா புனித நூல் குரான் ஆகட்டும் இல்லை பைபிள் ஆகட்டும் இல்லை வந்து அந்த குரு கிராந்த் சாஹிப் ஆகட்டும் இல்லை பகவத்கீதை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்தான் தீனி இலாகி அப்படின்னு சொல்லிட்டு தெய்வீக மதம் வச்சிருப்பார் அக்பர். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேனியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து லூர்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மத பரப்பாளர் வராங்க. அவர் தான் தாரங்கபாடியில் 1706 வருவார். அவரை பற்றி நம்ம ஏன் அப்படின்னு படிக்கணும்னா விவிலியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, திருக்குறள் நீங்கள் படிக்கும்போது 8th யூனிட்ல படிச்சிருப்பாங்க டிஎன்பிசி படித்தவங்க சில பேர். அந்த விவிலியம்னா ஒன்றும் இல்லை பைபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பைபிளை சிகன் பால்கோ அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா 1814 தமிழ் மொழிபெயர்ப்பு செய்வாராம். ஸோ இது ஏன் சொல்ல வராங்கன்னா இப்போ இஸ்லாமியர் படிக்கும் போது நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்தா படிப்போம். இதில் இஸ்லாமியம் சம்மந்தமே வரலையே அப்படின்னா இந்த சமயம் அப்படின்னும் போது இவங்க எல்லாத்தையும் சேர்த்தா நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. இது நீங்கள் வந்து 2nd யூனிட் 1st யூனிட்ல படிப்பீங்க பக்தி இயக்கம்னு சொல்லிட்டு அதுலேயுமே ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி இருந்தது, கட்டடக்கலை எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செங்கோட்டை வந்து அதை பற்றி தனியாக வந்து உங்களுக்கு டூயினோல் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி படிக்கிற மாதிரி அவங்க இசை நடனம் எப்படி இருந்தது, இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய இலக்கியங்கள் வரும். அது வந்து 20 minutes கிளாஸு தனியாக இருக்கும். அப்புறம் வந்து அக்பர் காலகட்டத்தில் வந்து வேறு யார் வந்து தொடர்புடையவங்களாக இருந்திருப்பாங்க, அவங்களுடைய கான்டெம்பரரி யார், சமகாலத்தவர் யார் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. இந்த அக்பர் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இங்கிலாந்துடைய பேரரசி வந்து ஒருத்தர் இருப்பாங்க எலிசபெத். அவங்க ஷேக்ஸ்பியர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரோமியோ ஜூலியட் அதுக்கப்புறம் மெகபத்தின் டெம்பெட் அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருப்பாரு. அந்த ஷேக்ஸ்பியர் ஆகட்டும் ஃப்ரான்ஸோடைய போர்போன் ஆகட்டும் போர்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஃபெமிலியரான ஒருத்தர் இருப்பார். உங்களுக்கு 10th 9th யூனிட்ல படிப்பீங்க அவரை பற்றி. ஸோ அவராகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அந்த போர்பான் வம்சத்தை சேர்ந்த 4ஆம் ஹென்றி ஆகட்டும் பாரசீகத்தோடைய சபாவி ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அபாஸ் ஆகட்டும் இவங்க பாரசீகம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய அரசர் ஒருத்தர் அபாஸ்ன்னு இருப்பார். ஸோ சினிமா ஆக்டரில் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த எல்லாருமே வந்து சேர்ந்து என்ன ஆகுவாங்க பார்த்தீங்கன்னா அக்பருடைய சமகாலத்தில் இருந்தவங்க அந்த பீப்புள். ஸோ மேபி கொஷின்ஸ் இப்படி கூட டர்ன் பண்ணி கேட்கலாம். இப்போ ஷேக்ஸ்பியர் வந்து யாருடைய சமகாலத்தை வரும் முகலாயர்கள் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா முடிக்கக்கூடாது. இதை பற்றி நம்ம படிக்கவே இல்லையே மேம் சொல்லவே இல்லையே அப்படியே யோசிக்காதீங்க. ஷேக்ஸ்பியர் ஆகட்டும் எலிசபெத் ஆகட்டும் ஃப்ரான்ஸோடைய போர்பானோடைய வம்சத்தை சார்ந்த 4ஆம் ஹென்றி ஆகட்டும் பாரசீகத்துடைய சபாவையை சேர்ந்த அபாஸ் ஆகட்டும் இவங்க எல்லாமே அக்பருடைய காலகட்டத்தில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கோ இந்த டைம்லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய போர்கள் நடக்க ஆரம்பிக்கும் அக்பருடைய காலகட்டத்தில்.
அக்பர்லாம் மொத்தம் முகலாயர்களே நிறைய போர் நடக்கும். அதாவது பாபர் பார்த்தீங்கன்னாவே 25 அதாவது 26லேருந்து லைனா நடந்துட்டு இருக்கும். பானிபட்க்கு அப்புறம் கான்வா, கான்வாக்கு அப்புறம் சந்தேரி, அதுக்கப்புறம் காக்ரா அது மாரி நடக்கும். அதேபோல வந்து சௌசா போர், கன்னௌஜ் போர் நடக்கும். அதுக்கப்புறம் ஷெர்ஷாவோட இறப்புக்கு அப்புறம் வந்துட்டு 2ஆம் பானிபட் வந்து அக்பருடைய காலகட்டத்தில நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குஜராத்த கைப்பற்றதாகட்டும், ஹால்டிகாட் போர் நடக்கும். அந்த ஹால்டிகாட் போர்ல வந்து ராணா பிரதாப் சிங் வந்துட்டு செத்தக் அப்படின்ற குதிரையில தப்பிச்சு போகிறது. ஸோ அதுக்கப்புறம் 1605களில் அக்பர் வந்து இறப்பாங்க. 1807களில் அவுரங்கசீப் இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் 1526 ஸ்டார்ட் பண்ணி 1707 அவுரங்கசீப் இறக்குற வரைக்கும் உங்கள் டைம்லைன் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் சொன்னது மட்டும் டைம்லைன் கிடையாது. அக்பருக்கு மட்டும் நான் ஒரு தனி டைம்லைன் வந்து ரெடி பண்ணி நான் வைக்க சொல்லியிருந்தேன் இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸில். அந்த மாதிரி நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அதே போல் வந்து மேக்ஸிமம் அக்பருக்கு தாங்க நிறைய வரும். நான் வந்து உங்களுக்கு காலவரிசை கனாலஜிக்கலாகவே சொல்லியிருப்பேன் அக்பர் பொறுத்த வரைக்கும் நிறைய. ஏன்னா வந்து அவர் தான் டைம்லைன் கொஷின்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு மன்சப்தாரி முறை 1571 கொண்டு வந்திருப்பார். அப்புறம் அடிமை முறை 72களில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருக்கிட்டையும் வந்துட்டு 1562கள் என்ன பண்ணுவான்னா வந்து மாலவத்தை கைப்பற்றிருப்பார் பாஜ் பகதூர் கிட்ட. 64 பொறுத்த வரைக்கும் கோண்டவானா ராணி துர்காபாய் கிட்ட வந்துட்டு அவனுடைய பையனான வீர் நாராயணெல்லாம் சேர்ந்து கைப்பற்றியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து ராணா உதய் சிங் கிட்ட போர் பண்ணியிருப்பார். 68 69 6 மாதம் வந்து வெறும் சித்தூர் கோட்டையை வந்து கைப்பற்றுவார். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்பருடைய காலகட்டத்தில் 20-25 இயர் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டைம்லைன் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓகேங்களா. ஸோ 1 செகண்ட்.